வணக்கம் அன்பர்களே. ஆத்மகமல குழுவில் யாம் நிகழ்த்திய சத்சங்கத்தை இதில் காணலாம். நம்மளோட கருவூர் விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி அவங்க மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய விஜயலட்சுமி மேடம் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஒரு தமிழ் எழுத்தாளராக, ஜோதிடராக, ஆன்மீக பேச்சாளராக இருக்கிற இவங்க இந்த 174வது வாரத்தில் மார்கழி திங்களில் சிந்தனையின் துயர்களை தீர்க்கும் திருத்தலத்தை அறிவோம் அப்படிங்கிற தலைப்போட நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க அதில் மேற்படி அடுத்து இந்த சத்சங்கத்தில் என்ன நம்மளுக்கு சொல்ல இருக்கிறாங்க, என்ன ஞானம் நம்மளுக்கு கொடுக்க இருக்காங்கன்றது கேட்க நானுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கலந்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் பெரிய வணக்கங்களும் நன்றிகளும். இன்னும் நிறைய பேர் நீங்கள் இந்த ஆக்கப்பணியில் இந்த நிகழ்வில் நீங்கள் இணைச்சிக்கணும்னு நான் உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த பதிவு முறையாக யூடியூப்பில் லைவும் பண்ணப்படுது, ரெக்கார்டும் பண்ணப்படுது. அதுவும் உங்களுக்கு நான் மேற்கோள் காட்டிக்க விரும்புகிறேன். நேரம் நான் ரொம்ப எடுத்துக்காமல் விஜயலட்சுமி மேடத்தை பற்றின பெரிய அறிமுகம் நான் அவங்ககிட்ட வாங்கிக்க முடியல. இந்த வீக் ஃபுல்லாகவே நான் கொஞ்சம் ஹேக்டிக்காக இருந்ததுனால பொதுவாக அந்த தப்பு நான் பண்ணியிருக்கக்கூடாது. பட் மன்னிக்கவும். அவங்கள பற்றின சின்ன அறிமுகம் கொடுக்கறது நான் வேண்டுகோளாக வைக்கிறதான்னு எனக்கு தெரியல. பட் ஐம் சாரி. அதுக்கு நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்கள மேற்படி நம்மளோட இந்த நிகழ்வுக்கு பெரிய வணக்கங்கள் நன்றிகள் சொல்லி சபை அவங்க கிட்ட சபை உங்களோட. ஆத்மகமல அன்பர்கள் அனைவருக்கும், இதை வலையொலி வாயிலாக பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும், அத்துணை பேத்துக்கும், இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் எல்லோருக்கும் கருவூர் விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தியின் பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன இந்த டீமுக்கு பரிந்துரைத்த லதா பாலகிருஷ்ணன் அம்மாவையும் வணங்கிட்டு அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு, பூரணி அவங்க எனக்கு இருந்த ஐயப்பாடுகள் எல்லாம் நீக்கி கைட் பண்ணாங்க, அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுட்டு என்னோட உரையை துவங்குறதுக்கு முன்னாடி நானும் இறை வணக்கத்தை சொல்லிட்டு என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன். எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, எண்ணிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் மெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். பண்ணினார் படியேற்று நீற்றமே பெண்ணினார் விரைதாங்கும் நெற்றியர், கண்ணினார் கருவூருள் ஆணிலை நன்னினார் நமையாளும் நாதரே. எண்ணம் தமை ஈர்த்து ஆண்டிட்ட தெய்வமே, மண்ணுலகில் தம்மை தோன்றிய மாமணியே, விண்ணுலகம் கடந்து நாதனை கண்டுணர்ந்த பண்கொண்டு பாடிய நின் திருவாசகம் நான் மறவேன். அருள்மிகு அலங்காரவல்லி சௌந்தரநாயகி உடனாகிய ஆணிலை எம்பெருமானின் திருவருளும், திருச்செந்தூர் முருகப்பெருமானின் திருவருளும், எமது அககுருவான மாணிக்க வாசக பெருமானின் திருவடிகளையும் போற்றி பணிந்து குருவருளும் திருவருளும் என்னுள் இருந்து இன்றைய இந்த உரையை நிகழ்த்துவதாக. திருச்சிற்றம்பலம். இப்போ இன்னைக்கு நான் என்ன தலைப்புல வந்திருக்கேன் அப்படின்னா, சிந்தையின் துயர் நீக்கக்கூடிய ஒரு திருத்தலத்தை இந்த மார்கழி திங்கள்ல உங்க எல்லாரோடும் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த திருத்தலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மார்கழியோட சிறப்பு என்னங்கறத கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாம். இந்த மார்கழி மாதம் அப்படிங்கறதே மிக சிறந்த மாதம். 12 தமிழ் மாதங்கள்ல இந்த மார்கழிக்கு மட்டும் ஏன் ஒரு தனி சிறப்பு நம்ம முன்னோர்கள் கொடுத்தாங்க அப்படின்னா, மார்கழி அப்படிங்கிறது பீடு மாதம்னு சொல்லுவாங்க. பீடுன்னா பெருமை, பீடுன்னா வலிமை. அப்போ நமக்கு வலிமையும் பெருமையும் நிறைந்த இந்த மாதமாக இருக்கு. ஆனா இந்த பீடு மாதம்ங்கிறது போய் பீழை மாதம் அப்படிங்கிற மாதிரி வழக்கு சொல்லல, மார்கழி மாசத்துல எதுவும் பண்ணக்கூடாது, அது ஒரு பீழ மாடண்டா அப்படிங்கிற மாதிரி நடைமுறையில மாற்றப்பட்டது. ஆனால் மிகுந்த சிறப்புடைய மாதம் தான் இந்த மார்கழி மாதம். பொதுவா இந்த தமிழ் மாதங்களை சூரியன் 12 ராசிகள்ல சஞ்சரிக்கக்கூடிய கால அந்த நிகழ்வை வச்சுதான் 12 மாதங்களாக நம்ம முன்னோர்கள் தொகுத்து வழங்கியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சூரியன் தனுசு வீட்டில் சஞ்சரிக்கின்ற காலம்தான் இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்கழி பூஜைன்னு சொல்லும் போது தனுர் மாத பூஜை அப்படின்னும் கீழே போட்டிருப்பாங்க இந்த கோவில்கள்ல. அப்போ இந்த தனுர் மாதம் அப்படிங்கிறது தனுசு வீடு, அதுவும் ராசி கட்டத்துல 9வது வீடு. தமிழ் மாதம் அதுவும் 9வது மாதம். இந்த 9 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அதுக்கு பல சிறப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நவரத்னம் இருக்கு, நவமணிகள் இருக்கு, நவநிதிகள் இருக்கு, அதே மாதிரி நவ கிரகங்கள் இருக்கு,
நவ புண்ணியங்கள் இருக்கு. இப்படி நவம்னு எடுத்துக்கிட்டாவே நவம் என்றால் ஒரு புதியது, அதே மாதிரி நவநீதம்னு என்றால் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எப்பயுமே ஒரு புத்துணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடியது நவம். நவம்னா பூமி என்றும் ஒரு பொருள் உண்டு. இப்படி நவத்துக்கு எண்ணற்ற சிறப்புகள் இருக்கு. அதனால இந்த மார்கழி மாதம் 9வது மாதம் ஜோதிடத்துல இந்த 9ங்கிறத பாக்கிய வீடாக சொல்லுவாங்க. அனைத்து வகையான பாக்கியங்களும் அந்த பிறவி எடுத்து அந்த உயிருக்கு கிடைக்கக்கூடியதை 9ஆம் பாவத்தை வச்சுதான் சொல்லுவாங்க. அப்போ எல்லா விதமான பாக்கியங்களும் எல்லா விதமான செல்வங்களும் எல்லா விதமான அருட்களும் நிறைந்த மாதமாக இருப்பதுதான் இந்த மார்கழி அப்படிங்கிறது. இப்போ இந்த சூரியன் வந்து வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதியாக போகிறது அப்படி தட்சிணாயன காலம்னு, தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு பகுதியாக போறது உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க. இந்த தட்சிணாயன காலம்ங்கிறது தேவர்களுடைய இரவு பொழுது, அதே மாதிரி உத்தராயண காலம்ங்கிறது தேவர்களுடைய பகல் பொழுது. அப்போ இது ரெண்டும் இருக்கும்போது இதுக்கு மத்தியமமா இருக்கக்கூடிய இந்த மார்கழி, அதாவது தட்சிணாயன காலத்தின் இறுதி மாதமாக கருதப்படுகின்ற இந்த மார்கழிங்கிறது தேவர்களின் பிரம்ம முகூர்த்த காலம். அதனாலதான் இது தேவர்களுக்கும் பிரம்ம முகூர்த்தம். அதனாலதான் மார்கழி மாதத்துல 30 நாளும் பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்து இறைவனை வழிபடணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. அப்ப தேவர்களுக்கும் இது பிரம்ம முகூர்த்தம், நமக்கும் இது பிரம்ம முகூர்த்தம். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பூலோகமும் தேவலோகமும் அனைத்தும் பிரம்மத்தை உணர்வதற்கான மாதமாக திகழ்வதுதான் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது. அப்போ இவ்வளவு சிறப்புகள் இந்த மார்கழியில இருக்கு. அப்ப மார்கழின்னு சொன்னாவே நமக்கு திருப்பாவையும் திருவம்பாவையும் நமக்கு நினைவுக்கு வரும். இந்த திருப்பாவை திருவம்பாவை ஏன் இதை வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாணிக்கவாசக பெருமான் எழுதிய திருப்பாவையாகட்டும், ஆண்டாள் எழுதிய மாணிக்கவாசக பெருமான் எழுதிய திருவம்பாவையாகட்டும், ஆண்டாள் எழுதிய திருப்பாவையாகட்டும், ஆன்ம நிலைப்பேரை எப்படி அடைய வேண்டும், ஆன்மாக்குள் இருக்கக்கூடிய இறைவனை நாம எப்படி உணரணும் அப்படின்னு சொல்லி தன்னோட சக ஆன்மாக்களை தோழமையாக பாவித்து அழைத்து செல்லக்கூடிய அந்த அருளாளர்கள் அந்த வழியை நமக்கு காட்டியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சூரியன் அப்படிங்கறத வச்சுத்தானே நம்ம மாதங்கள்லாம் சொல்றோம். இந்த சூரியன் யார் அப்படின்னா ஜோதிட ரீதியாக இந்த சூரியன் தான் ஆத்மகாரகன். அவர்தான் ஆத்மாவுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர். அப்போ அந்த ஆத்மகாரகன் இப்போ இந்த திருவம்பாவை எழுதிய மாணிக்க வாசகரும் பாத்தீங்கன்னா மக நட்சத்திரத்துலதான் அவருடைய குரு பூஜை வரும். அதுவும் பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில வரும். அதே மாதிரி ஆண்டாள் வந்து பாத்தீங்கன்னா ஆடி பூரத்துல அவ அந்த ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில தான் வரும். இந்த சிம்மம்ங்கிறது வந்து சூரியனுடைய சொந்த வீடாக இருக்கிறது. அப்ப இது இரண்டுமே சிம்மத்தில் சொல்லி சூரியன்கிறது இந்த இடத்துல ஆத்மாவா நாம எடுத்தோம்னா இருவருமே ஆத்ம நிலை பேரை பெற்ற வழியை நமக்கு இந்த உலகத்துல எல்லா ஆன்மாக்களுக்கும் தந்து அருளினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதிலேயே திண்ணமாக தெரிகிறது. அதனாலதான் இந்த தனுசு வீடுன்னு பாத்தீங்கன்னா அது 9வது வீடு. அதுக்கு 9வது வீடுன்னு பாத்தீங்கன்னா அந்த சூரியனுடைய சிம்ம வீடாக வரும். அப்ப ஒரு பாக்கியம், அந்த பாக்கியத்திற்கே பாக்கியம் சொல்லக்கூடிய அந்த சூரியனும் வந்து அந்த பாக்கிய வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்காரு. அப்ப பாக்கியத்துக்கும் ரெண்டும் சேர்ந்ததுன்னா 9 + 9 18 ஆகுது. அப்ப மெய் எழுத்துக்களும் தமிழ்ல 18 வருது. அப்ப மெய்ங்கிறது இந்த நம்ம தமிழ்ல இன்னொரு அர்த்தத்துல பார்க்கும்போது உடம்புங்கிறது மெய். இந்த உடம்புங்கிற மெய்ல உயிராகிய பிராண சக்தி இந்த பூமியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறது தான் இந்த மார்கழி மாதம். அப்ப உடலாகிய மெய்க்கு உயிராகிய பிராணன் சேர்ந்து உயிர்மையான ஒரு தத்துவமாக, உயிர்ப்போடு இறைநிலையை உணரக்கூடிய ஒரு தத்துவமாக சிறப்பாக இருக்கிறது தான் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கறத சொல்லலாம். இப்ப இவ்வளவு சொல்லிட்டு மார்கழியில அவங்க எழுதின நம்ம அருளாளர்கள் எழுதின அந்த பாடல் ஒரு பாட்டை மட்டும் பார்த்துதான். ஏற்கனவே தம்பி கார்த்திக் அதை பாடிட்டாரு 15வது பாட்டை. இருந்தாலும் இன்று மார்கழி 15ங்கிறதுனால அந்த திருவம்பாவையிலிருந்தும் திருப்பாவையிலிருந்தும் ஒரு பாடலும் அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன இந்த தலைப்புக்கு ரிலேட்டடா இருக்குங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து போகலாம். திருவம்பாவை ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவால் சித்தம் கழிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையான் விண்ணோரை தான்பணியாள் பேரறையர் இங்கன்னே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாரொருவர் பூன்முளையில் வாயார நாம் பாடி ஏறொருவம் பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவை. இதுல மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா,
குளத்துல தாமரைகள் எல்லாம் ஒற்றை கால்ல தவம் பண்ணி சிவபெருமானை பார்க்கணும்னு தவத்துல இருக்கு. அதே மாதிரி எண்ணற்ற உயிர்களும் சிவபெருமானை நோக்கி தவமாக இருக்கிறது. அதனால அழகிய ஆபரணங்களையும் அழகிய உடைகளும் அணிந்த பெண்களே, நீங்களும் அந்த சிவபெருமானை நோக்கி அவருடைய பெருமை, அவருடைய அழகு, அவருடைய திறமை, இப்படி எல்லாவற்றையும் நினைந்து நினைந்து நீங்களும் அந்த பெருமானை நினைக்கணும். எப்படி தவம் புரிகின்ற அந்த மலர்களை போல தவம் புரிஞ்சு கரெக்டா சூரியன் வரும்போது இந்த தாமரை மலரும். அதே மாதிரி அந்த தவ நிலையில நாமளும் இருக்கும் போது பெருமானுடைய காட்சி தரும்போது நம்மளுடைய ஆன்மாவும் நம்மள ஆன்மாக்குள்ள இருக்கக்கூடிய தாமரையும் அந்த இடத்துல மலரும். அப்படின்னு இந்த மாணிக்க வாசகர், நீங்க சாதாரணமா நீர்ல குளிக்கிற மாதிரி குளிக்கிறது இல்ல, இந்த மாதிரி தவமா நிறைந்திருக்கக்கூடிய தவம் புரிகின்ற இந்த மலர்கள் இருக்கக்கூடிய குளத்துக்குள்ள பாய்ந்து போய் குதிச்சு நீங்க நீராடி பெருமானை பார்க்க வாங்கன்னு மாணிக்க வாசக பெருமான் சொல்றார். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு சூக்ஷ்மமா பார்க்கணும்னா, மணிவாசக பெருமான் இந்த பாடலில் தன்னை நந்தியம் பெருமானாக பாவித்து, ஏன்னா 24/7 நந்தியம் பெருமான் தான் சிவபெருமானை விட்டு விலகாத ஒரு பெருமான். அப்படிங்கும் போது அவர் நந்தியம் பெருமானுக்கு தான் சிவபெருமான் என்ன செய்வார், எப்படி நடப்பார், எப்படி பேசுவார், எப்படி தியானிப்பார், ஈச் அண்ட் எவ்ரி ஒரு இதுவும் அவருக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி தெரிகின்ற இதுல மாணிக்க வாசகர் தன்னை நந்தியம் பெருமான் மாதிரியே நினைச்சு பெருமானை விட்டு பிரிய மனமே இல்லாமல் பெருமானோடைய ஐக்கியமாக அதே நிலையிலேயே இருக்கணும் அப்படின்னு எண்ணி பாடிய இந்த பாடல் தான் இந்த 15வது பாடல். அதே மாதிரி திருப்பாவையில பாத்தீங்க அப்படின்னா, எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்றறியோ மின் நங்கையின் போதர்கின்றோ, வல்லையும் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிந்தும் வல்லீர்கள் நீங்களேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையாய், எல்லோரும் போந்தாரோ போந்தார் போன் வெண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயானை பாடலூர் எம்பாவா. இதுல என்னன்னா, இந்த திருப்பாவையில எல்லா பாடல்ல விட இந்த 15வது பாட்டுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, 2 தோழிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உரையாடிக்கிற மாதிரியான ஒரு பாடல் இந்த பாடல்ல ஆண்டாள் சொல்லுவா. அதாவது எல்லா தோழிகளும் ரெடியா கிளம்பி கார்த்தால வராங்க. ஒரு தோழி மட்டும் தூங்கிட்டு இருக்கா வீட்டுல. இன்னும் தூங்குறியா நீ, இன்னும் எழுந்திருக்கலையா, எழுந்து வாங்குறா. படுத்துட்டு இருக்க தோழி சொல்றா, இரு வரேன் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் நம்ம வீட்லயே நம்ம அம்மா எழுப்பும் போது இருமா எந்திரிக்கிறேன்னு சொல்றா. அதே கதைதான் அங்கேயும் நடக்குது. சோ அவ இரு வரேங்கிறா. என்ன வரேன்னு சொல்ற, இத்தனை பேரு நாங்க எல்லாம் கிளம்பி வரோம், நாங்க கிளம்பி வரும்போது எங்களுக்கு முன்னாடியே நீயும் ரெடியா இருக்க வேண்டாமா, நீ மட்டும் அப்படின்னு ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கேக்குறா. அதுக்கு அவ சொல்ற, என்ன நீ ரொம்பதான் சத்தம் போடுற, எல்லாரும் வந்துட்டாங்களான்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படிங்கிறா. அப்ப சொல்றா ஆண்டாள் சொல்றா, புகழையா பீடம்ங்கிற யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறன் கொண்ட மாய கண்ணனை வணங்கி மகிழ்ந்திட எல்லோரும் வந்துட்டாங்க, நீ உன்னை தவிர நீ கிளம்பி வா, சீக்கிரம் அவரை கண்டு மகிழ்வதற்காக சீக்கிரமா வான்னு சொல்லி ஆண்டாள் கூப்பிடுறா. இதுல 2 உரையாடல்கள் 2 தோழிகளுக்கு மத்தியிலனா, இது வேற ஒண்ணும் இல்ல, இதனுடைய உட்பொருள் நமக்குள்ளே நம் ஆன்மாவிற்குள்ளே உள்வொளியாக இருக்கின்ற இறைவனை நமக்கு அந்த ஆன்ம விழிப்பு இல்லாததுனால நாமளும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம என்னதான் கர்த்தால எழுந்தாலும் நமக்கு ஆன்ம விழிப்பு ஏற்படாத வரைக்கும் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில நீங்க தூங்கிட்டு இருக்கிற ஆன்மாவை தட்டி எழுப்பும் பாவமாக, நீ இப்படி தூங்காத, உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனை உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்ற வாயிலாகத்தான் இந்த திருப்பாவையில இந்த 15வது பாட்டுல நமக்கும் நம்ம ஆன்மாக்கும் நான் யார், என் உள்ளம் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லக்கூடியதாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கு. அப்போ இப்போ நம்ம இறை அனுபவத்தை, இறை ஆன்ம நிலை பேரை அடையணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கு நமக்கு மனமும் ஒத்துழைக்க வேண்டும், உடலும் ஒத்துழைக்க வேண்டும். அப்ப இந்த உடலுக்கு முக்கியமா இந்த உடலுடைய இயக்கத்திற்கு எது காரணமாக இருக்கிறதுனா பிராணன் அப்படிங்கிறது தான் காரணமா இருக்கு. இப்ப வழக்கத்திலேயே கிடைக்கக்கூடிய பிராண சக்தியை விட இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பிராண சக்தியானது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு நமக்கு தேவையான பிராணசக்தி முழுவதுமாக அந்த ஒரு மாதத்தில் கிடைக்கும். அந்த அளவுக்கு அந்த பிராணசக்திங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த பிராணசக்தி தான் நம்மளுடைய உள் அவயங்களை இயக்குவதும், நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை இயக்குவதும். ரத்த ஓட்டம் சீரா இருந்தாதான் உள் அவயங்கள் சீராக இருக்கும். அப்போ நமக்கு பிராணசக்தி நல்லா இருந்தாதான் ஒரு எல்லா விஷயத்தையும் நம்ம செய்ய முடியும். திருமூலர் சொல்ற மாதிரி உடலை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிற மாதிரி இந்த தேவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், அந்த மூச்சு விடக்கூடிய பிராணனை உபயோகிக்கின்ற விதத்தில் தான் அவர்கள் தேவர்களாகவும் நம்ம மனிதர்களாகவும் இருக்குமே தவிர, அதையும் நம்ம கொஞ்சம் அவர்களை மாதிரி பிராக்டிஸ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா
நம்மளும் தேவ நிலையை அடைய எளிதாக அடைய முடியும் அப்படிங்கறத சொல்லக்கூடியதுனாலதான் இந்த மார்கழி மாசம் தேவர்களுக்கும் பிரம்ம முகூர்த்தம், நமக்கும் பிரம்ம முகூர்த்தம்னு பெரியவர்கள் எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி பொருளை நம்ம தெரிஞ்சு பண்ணும் போது கண்டிப்பா 30 நாள் நம்மளே எழுந்துருவோம். சரிங்களா? இப்போ இந்த மார்கழியில இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயத்த சொல்லிட்டு, இப்போ இந்த மார்கழி அப்படிங்கறதுல இந்த திருப்பாவை திரும்பாவை மாணிக்கவாசக பெருமானும் சரி ஆண்டாலும் சரி சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு இந்த ஆன்ம நிலை பேருங்கிறமே அது என்னப்பா, அது என்னன்னே தெரியல, எப்படிதான் அடைய முடியும் எல்லாரும் சொல்றாங்க, ஆனா நான் சாதாரணமா தான் இருக்கேன், எனக்கு புரியல அப்படின்னா ஏன் புரியலன்னா அதுக்கு தடையா எது தடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தையின் துயர்கள் தான் நாம யாரு அப்படிங்கறத உணர விடாம தடுக்குது. அது என்ன, இது நீங்க பிறவிதோறும் பிறவியா பல்பிறவிகள்லாம் நீங்க தொடர்ந்து வந்த துன்பமாக இருந்தாலும் சரி, இல்ல இந்த பிறவியில இந்த காலகட்டத்துல நல்வினை தீவினின் பயனாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகளில் சிக்குண்டு அதனால உங்களுக்கு துன்பம் வந்தாலும் சரி, எந்த துயராக இருந்தாலும் சரி, இந்த துயர்களை முதல்ல களையணும். ஒரு பயிர் நல்லா விளையணும்னா சுத்தி இருக்கிற களைகளை, அன்வான்ட் களைகள் எல்லாம் புடுங்கி எரிஞ்சாதான் அந்த பயிர் நல்லா விளையும். அப்போ நம்மளும் ஒரு ஆன்ம நிலையை தன்னை உணரணும் அப்படின்னா நமக்குள்ள அதை தடுக்கின்ற அந்த துயர்களை நாம களைந்தால் மட்டுமே தான், அதை எடுத்து விட்டுட்டாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஆன்மா தன்னை யாருங்கிறத உணர்ந்துடும். ஏன்னா ஆன்மாவின் சொரூபம் எப்பயுமே ஆனந்தமா இருக்கிறது தான். இந்த மனமும் வினையினோடதுதான் துன்பம் மாதிரி ஒரு மாயை போர்வையை காட்டிக்கிட்டு நமக்குள்ள இருக்கிற இறைவனை மறைச்சு நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நிலையை கொண்டு போய் விடுது. அப்போ அந்த மாதிரி அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு துயர் அந்த நிலையை அகற்றணும்னா, இப்ப நமக்கு ஒரு சாதாரணமா நம்ம இருக்கும்போது ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும், ரொம்ப துயரா இருக்கும்னா அதை மறக்கிறதுக்கோ அதுல வெளியே வர்றதுக்கோ நம்ம என்ன முயற்சி பண்ணுவோம்? ஒண்ணு ஏதான பாடலை கேட்போம், இல்லைன்னா ஏதான ஒரு குழந்தை சிரிக்கிறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் மாறும். அப்போ தன்னை மறக்கின்ற ஒரு நிலையை நாம தேர்ந்தெடுக்கும் போது இந்த துயர்கள்ங்கிறது மறைஞ்சு காணா போயிடும். அப்போ நான் தன்னை மறக்கின்ற ஒரு நிலை, இப்போ குழந்தை ஒரு பயத்துல அழுகுது, தனக்கு எதுவும் ஒரு கம்ஃபர்டா இல்லாத போது அழுகுது, ஆனா அவங்க அம்மாவோட முகத்தை அந்த குழந்தை பார்த்துருச்சுன்னா உடனே ஒரு சந்தோஷம். அந்த அழுகி அந்த குழந்தையால எப்படி நிப்பாட்ட முடியுது? அப்ப தனக்காக ஒருத்தர் இருக்காங்க, தன்னை காப்பாத்துறதுக்கு ஒருத்தவங்க வராங்க, தன்னைய பத்திரமா பார்த்துக்க ஒருத்தவங்க இருக்காங்கிறது மனசு புரிஞ்சிடுச்சு அப்படின்னாவே அது ஈஸியா அந்த துயர்ங்கிறது அந்த குழந்தைய விட்டு போயிடுது. அதே குழந்தை அம்மாதான் அந்த மாதிரி தூக்க முடியுமே தவிர மத்த யாரு தூக்குனாலும் அந்த குழந்தை சமாதானம் ஆகாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு எப்படி தொட்டு அணைத்தால் அந்த குழந்தை சமாதானமாகுங்கிறது அந்த அம்மாக்கு மட்டும்தான் தெரியும். அது அந்த அம்மாக்குரிய ஒரு விஷயம் தான். இதே மாதிரிதான் ஒரு மனைவியோ அல்லது ஒரு காதலியோ ஆபத்தான நிலையில இருக்கும் போது தன்னுடைய காதலனோ அல்லது கணவனோ அந்த காக்குறான், அவன் நமக்கு சப்போர்ட்டா இருக்கான்னு தெரியும் போது அந்த பெண்ணுக்கு கொடுக்கிற அந்த ஒரு தைரியம் வேற எதுக்குமே வராது. அதே மாதிரி ஆன்மாக்கள், மாணிக்கவாசக பெருமான் சொல்வார், எல்லா ஆன்மாக்களும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்ல பல பாலினரா இருந்தாலும் சரி, எல்லாருமே பெண்கள் தான், இறைவன் ஒருத்தர் தான் ஆடவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு துணையாக இருக்கக்கூடிய துணைவன் இறைவன் ஒருத்தர் தான் அப்படிங்கறத அவருதான் ஆடவனாக மாணிக்கவாசக பெருமானும் சொல்கிறார். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு துயரை தீர்க்கக்கூடியது, இப்போ நம்ம மியூசிக் கேட்கறதோ, எங்கோ வெளியில போறதோ, படம் பார்க்கறதோ, 4 பேர்கிட்ட பேசுறதோ டெம்பரவரியா இருக்கும், திருப்பி அதே கஷ்டத்துக்குள்ள நம்ம வந்துருவோம். ஆனா இந்த பர்மனண்டா நமக்கு அது எப்பயுமே ஒரு நம்மளை காப்பாத்துற ஒருத்தர் இருக்காரு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த விஷயத்தை பத்தி தான் இன்றைய தலைப்புல நம்ம பார்க்க போறோம். அதாவது எப்படி அப்படின்னா, இத சேக்கிழார் பெருமான் செல்வக்கருவூர் திரு ஆணிலை கோவில் சென்று இறைஞ்சி அப்படிங்கிறாரு. செல்வக்கருவூர் அப்படின்னு கருவூர் திருத்தலத்தை சொல்றாரு. இந்த கருவூர் திருத்தலம் அப்படிங்கிறது கொங்கு 7 தலங்கள்ல முதல் தலமாக இருக்கக்கூடியது. அதாவது கொங்கு 7 தலங்கள்னா என்னென்ன? வெஞ்சமாக்குடலூர், பவானி, அவிநாசி, திருமுருகன் பூண்டி, திருக்கொடுமுடி, திருச்செங்கோடு ஆகிய இந்த 6 தலங்களுக்கும் முதலாய தலைமையாக இருக்கக்கூடிய ஆதி கருவூர். இந்த ஆதி கருவூர் எப்படி அப்படின்னா, மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய இம்மூன்றும் முறையாக வாய்ப்பினருக்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமேனு தாயுமானவர் சொன்ன வாக்கிற்கிணங்க இந்த ஊரிலேயும் மூர்த்தி, தலம், தீர்த்தம் எல்லாமே முறையா வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஊர். செல்வக்கருவூர்ங்கிறது மும்முடி தரித்த ஊர். எல்லா மும்மன்னர்களும், சேர, சோழ, பாண்டிய மும்மன்னர்களும் மும்முடி தரித்த ஊர். சேரருக்கும் சரி சோழ மன்னருக்கும் சரி தலைநகரமான ஒரு காலத்தில் விளங்கிய ஊர். அப்ப
அப்படிப்பட்ட ஊர்ல ஆனிலையப்பர் என்று பெருமான் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். அந்த பெருமான் சுயம்பு மூர்த்தியாக காமதேனுவுக்கு படைப்பு தொழிலாற்றலை வழங்கியவராக இருக்கிறார். ஒரு காலத்துல பிரம்மா, அதாவது அத்தா பிரளயம்னு சொல்லுவாங்க, அப்ப வந்து பிரம்மர் தூங்கிடுவார். அந்த ஒரு நாள் இரவு அவர் தூங்கும் பொழுதுதான் மொத்த உலகமும் அந்த பிரளயத்துல அழியும். அந்த மாதிரி ஒரு சமயம் அழிந்த போது திருப்பியும் அந்த உலகம் அழிஞ்சிருச்சு, திருப்பி நம்ம படைக்கணும்னு பிரம்மா இருக்கும்போது திடீர்னு அந்த பிரம்மனுக்கு ஒரு கர்வம் வந்துருது. நான் படைக்கல அப்படின்னா விஷ்ணுவை வந்து காப்பாற்ற முடியாது, சிவபெருமான் வந்து அழிக்க முடியாது, அப்ப எல்லாவற்றிலும் நான் என்னோட படைப்பு தொழில் தான் சிறந்ததுன்னு ஒரு கர்வம் கொண்டு வந்துடுறார். இத பெருமான் நினைக்கிறார், நினைச்சிட்டியா சரி படைச்சுக்கோ, உன்னால முடிஞ்சா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பெருமான் நினைக்கிறார். பிரம்மாவால படைக்கவும் முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆகுறாரு, ஓ நான் வந்து கர்வப்பட்டுட்டேன் அப்படின்னு. நேரா போய் பெருமானே நான் மன்னிச்சுடு, நான் வந்து கர்வப்பட்டுட்டேன், இதுக்கு நான் என்ன பண்றது, எனக்கு படைப்பு தொழிலே வரல. சரி சரி கொஞ்ச நாள் நீ ஒன்னும் படைக்கலாம் வேண்டாம், நீ நேரா போய் ஆண் பொருணை நதிக்கரையில போய் நீ வந்து தவம் பண்ணு, அங்க நீ வேள்வி பண்ணு, உனக்கான தொழில் மீண்டும் உனக்கு கிடைக்கிறதுக்கு நான் அங்க வந்து அருள்பாலிக்கிறேன், நீ அங்க போயிடு அப்படிங்கிறார். அப்ப கரூர்ல ஆண்பொருணைன்னு சொல்றதுதான் இன்னைக்கு அமராவதி ஆறாக இருக்கக்கூடியது. அந்த இடம் எப்படின்னா, அந்த காலத்துல மாமரங்கள், வஞ்சுள வனங்கள் இதெல்லாம் நிறைந்திருக்கிறது. இந்த மாங்கனிகளாக எண்ணற்ற யோகிகளும் ரிஷிகளும் தவம் பண்ண தபோ பூமி தான் அந்த கரூருங்கிறது அந்த காலத்துல. அப்போ பிரம்மாவும் அங்க வராரு. இந்த இடத்துல பிரம்மாவுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும்னு நினைச்ச பெருமான் என்ன பண்றாரு, காமதேனு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நீ போய் கரூர்ல நீ வந்து படைப்பு தொழில நீ பண்ணிடு அப்படிங்கிறாரு. காமதேனு அப்படின்னா அது பசுமாடு, அது பால் கொடுக்குங்கிறனால அது என்ன பண்ணுது, வெண்ணெயை திரட்டி வெண்ணெய் மலையாக அது ஒரு ஆக்கி எல்லா உயிர்களையும் அதை படைக்குது. இதை பார்த்த பிரம்மனுக்கு அப்படியே ஆச்சரியம், ஒரு காமதேனுவால உலகத்தை படைக்க முடியுமா, நான் தான் பிரம்மா, நான் தான் படைப்பேன்னு சொன்னேன். கடைசியில பெருமான் இப்படி இந்த பெருமான் நினைச்சாருன்னா என்ன வேணா பண்ண முடியும், நம்ம வந்து சாதாரணமா ஒரு விஷயம்தான் அப்படின்னு நமக்குள்ள இயக்குறதே பெருமான் தாங்கிற உணர்ந்த பிரம்மதேவர் அதுக்கப்புறம் மகா வேள்விய பண்ணி அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவியும் அங்க மனம் புரிந்து அந்த பெருமானை பூஜித்தார். அவர் தான் பிரம்மோற்சவத்தையும் ஆரம்பிக்கிறார். அது அந்த மாதிரி ஒரு கரூர் தலம் வந்து அந்த வரலாறு வந்து அங்க சொல்லும். இந்த கோவில்ல யாரெல்லாம் வழிபட்டு இருக்காங்க அப்படின்னா, விநாயகர், முருகன், நவகிரகங்கள், எந்திசை பாலகர்கள், சுக்கிரன், அலைமகள், மலைமகள், பிரம்மா, திருமால், காமதேனு, சூரியன், அகத்தியர், கோபிதாரன், வியாசர், முசுகுந்தன், புகழ்ச்சோழர், எரிபத்தர், அருணகிரிநாதர், கருவூரார், ஞானசம்பந்தர், இத்தனை பேரும் அங்க வழிபட்டு இருக்காங்க. கருவூராருடைய ஜீவ சமாதி அந்த கரூர்ல தான் இருக்கு. இப்போ இந்த பெருமானை பத்தி சொன்னோம் அப்படின்னா, பெருமான் சுயம்பு மூர்த்தி. காமதேனு வழிபட்டது, காமதேனுடைய கால் குழம்பு இன்னைக்கும் தன்னுடைய சிரசின் மேல தாங்கிய வண்ணமாக இருக்கிறார். பெருமான் சற்று இடபாகமாக சாஞ்சுதான் இருப்பார். ஏன் சாஞ்சிருக்காருன்னா அதுக்கு 2 காரணம் சொல்லுவாங்க. பங்குனி மாசத்துல 3 நாள் ஆதவனுடைய கதிர்கள் சுவாமி மேல படும். அப்ப சூரியனுடைய அந்த கதிர்கள் சாமி மேல படுவதை ஏற்றுக்கொள்வதன் பொருட்டும், தைப்பூச தினத்துல கருவூரார வந்து ஜீவசமாதி தன்னுள் 2 கலக்கிறதுக்காக பெருமான் கருவூரார அணைத்து தன்னுடைய இடபாகத்தில் ஏற்றுக்கொண்டமையாலும் பெருமான் சாய்ந்திருக்கிறதாக சொல்றோம். இப்ப நம்மளே வந்து சாதாரணமா வீட்டுல உட்காந்துருக்கோம், யாரோ வராங்கன்னு யாருப்பா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம சாஞ்சுதான் பார்ப்போம். அதே மாதிரி நம்மளுடைய தோழர்களை நம்ம பார்க்கும்போது கட்டி அணைக்கும் போது ஏதோ ஒரு பக்கம் தான் நம்ம முகம் வந்து சாஞ்சிருக்கும். இந்த பாவனையோடு ஒப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெருமான் ஏன் அவர் அழகா சாஞ்சிருக்காருங்கிறது நல்லாவே ஈஸியா புரியும். சோ இப்படிப்பட்ட அந்த பெருமான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெருமான். அந்த பெருமானுக்கு 2 அம்பிகைகள் இந்த கோவில்ல உண்டு. ஒன்னு அலங்காரவல்லி, இன்னொன்னு சௌந்தரநாயகி. இந்த அலங்காரவல்லிங்கிறது கிருபாநாயகி என்கின்ற அலங்காரவல்லினோ, சௌந்தரநாயகியே வடிவுடையாள் என்கின்ற சௌந்தரநாயகினும் இருக்கு. இந்த 2 பேரு, இந்த பெயர்கள் 2 அம்பாள். 2 அம்பாள்ங்கிறது இந்த மார்கழி சிறப்புலயே அது வரும் பாருங்க. முதல்ல அலங்காரவல்லி அம்பாள் பார்வதி தேவி. அவங்க வந்து கைலாயத்துல இருக்கும் போது உண்மையாலுமே சிவபூஜையும் தவமும் பண்ண ஆர்வம் பட்டு, எங்க நான் தவம் பண்ணலாம் அப்படிங்கும் போது, நீ இதே மாதிரி அமராவதி ஆத்துல போ, நீ அந்த இடத்துல நீ தவம் பண்ணி பூஜிக்கலாம், அந்த இடம் தவ பூமி தான், நீ போலான்னு பெருமான் சொல்ற. இங்க வந்து அம்பாள் தவம் பண்ணி வந்து ஆணிலேப்பற நித்தமும் அந்த அமராவதி ஆத்துல நீராடி நித்தமும் அவங்க வந்து பூஜிக்கிறாங்க. அந்த ஒரு சிறப்பு பார்வதி தேவியே வந்து பூஜித்த ஸ்தலமாகவும் அந்த இடத்துல இருக்கிறது. இன்னைக்கும் அந்த அலங்காரவல்லி சன்னிதானம் பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி அம்பாளாக இருப்பா. ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு முன்னாடி ஒரு சிங்கம் வந்து இருக்கா மாதிரி இருக்கும். இந்த லலிதா சகஸ்ரநாமத்துல சந்திர மண்டலத்தில் அம்பாள் இருப்பா, நடுவுக்குள்ள அம்பாள் இருப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த சந்திரனுடைய ரேச முழுமையாக தன்னுள் கிரகிக்கக்கூடிய வண்ணமாக அந்த அம்பாள் இருப்பா. அவளுடைய தோற்றம்
தோற்றம் உயிரோற்றமாக இருக்கும். ஒரு பெண் நிஜமா நம்ம முன்னாடி நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வைபா உயிரோட்டமா அந்த அம்பாள் வந்து இருப்பாங்க. அலங்காரவல்லி சருக்கம் அப்படிங்கிறது கூட அந்த அம்பாளை பத்தி சொல்லுது. பெருமான் அவங்க அந்த 2 விஷயத்த சொல்றாங்க அந்த சருக்கத்துல. அம்பாளுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, மேலோர் கீழோர்னு எதுவுமே பார்க்காம, பேதம் பார்க்காமல் அனைத்து பேரும் உண்மையான தூய்மையான நெறியில் இறைவனை வணங்கும் போது அவங்களுக்கு உயர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த அலங்காரவல்லி சருக்கத்துல பெருமான் வந்து அம்பாளுக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தவமும் சிவபூஜையுமே வந்து சிறந்த ஒரு ஞானம் எளிதில் அடையக்கூடிய ஒரு சிறந்த வழி இன்னும் அம்பாள் உணர்ந்து அந்த அலங்காரவல்லி சருக்கத்திலேயே சொல்லியிருக்காங்க. இப்படியாகப்பட்டது அந்த அலங்காரவல்லி. அவங்கதான் முதல் அம்பாள் அந்த கோவில்ல இருக்காங்க. அடுத்து சௌந்தர நாயகி வடிவுடையாள் அப்படிங்கிறது. இது எப்படின்னா, இப்போ நம்ம ஆண்டாளோட கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்படின்னா, அரங்கனையே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அரங்கனை கல்யாணம் பண்ணவங்க தான் ஆண்டாள். அதே மாதிரி இந்த கரூர் கோவிலுக்கு ஒரு 4 மைலுக்கு தூரமா அப்பிப்பாளையம்னு ஒரு ஊர் உண்டு. அந்த அப்பிப்பாளையத்துல அந்த கிராம நிர்வாகியினுடைய பெண்ணாக வடிவுடையாள் அப்படிங்கிறவ இருக்கா. சின்ன வயசுலயே ரொம்ப அழகு ஞானம் எல்லாமே அவங்க கிட்ட நிறைய உண்டு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்பா கிட்ட எனக்கு ஒரு தனி அறையும் எனக்கு சந்தனத்தால ஒரு லிங்கமும் செய்து கொடுங்கப்பா அப்படின்னு கேக்குறான். சரி உங்களுக்கு செய்து கொடுக்குறேம்மா, ஏன்னா ஒரே பொண்ணு இல்லையா, பொண்ணு கேட்டுட்டா அப்பா செய்து கொடுக்குறார். இந்த பொண்ணு என்ன பண்றா, தனி அறையில அந்த சிவபெருமானை வைத்து வழிபட சின்ன வயசுல இருந்தே வழிபட்டுட்டே வர. அவளுடைய திருமண பருவம் எட்டும் வரை அவ வழிபடுவது அதிகமாக அவ எல்லா பெண்களை மாதிரியும் எல்லாத்துக்கிட்டையும் கேஷுவலா பேசுறதோ விளையாடுறதோ இதெல்லாம் குறையுது. அவங்க அம்மா அப்பா கிட்ட நேரம் செலவழிக்கிறது குறையுது. எந்நேரமும் அந்த தனி அறையிலேயே இருக்கா, சிவனை நோக்கி தவத்திலே இருக்க, தபஸ்யாவே அவ மாறிடுறா. இதனால அவளுக்கு பேச்சு குறையுது, அப்புறம் தூக்கம் குறையுது, அப்புறம் உணவும் குறையுது. அப்ப ஒரே பொண்ணை பெற்றவங்களுக்கு எப்படி கவலை இருக்கும், அதாவது பொண்ணு சாப்பிடவும் மாட்டேங்கிறா, தூங்கவும் மாட்டேங்கிறா, எல்லா புள்ள மாதிரி இது இருக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கவலை அப்பா அம்மாக்கு வந்துருது. அப்ப ஊர்க்காரங்களும் என்ன சொல்றாங்க, இரு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எல்லாம் சரியா போயிடும், அவ நார்மலுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லி ஊர்க்காரவங்க எல்லாம் சொல்றாங்க. உடனே இவங்க வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாங்கும் போது சௌந்தர நாயகி வரா, இல்ல எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, என்னை தொந்தரவு செய்யாதீங்க, எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்படி இருந்தாலும் எல்லாரும் இல்ல அப்பனா உங்க பொண்ணு கல்யாணம் வேண்டாங்கிறனா உங்க பொண்ணுக்கு ஏதாவது பேய் பிடிச்சிருக்க போகுது, இல்ல வேற ஏதோ வந்து செய்வின கோளாறாக இருக்க போகுதுன்னு ஊர் மக்கள் ஒரு இதை வந்து அந்த சஞ்சலப்படுத்துறாங்க அந்த பொண்ணோட அப்பாவை. உடனே இதை கேட்ட அந்த வடிவுடையாளுக்கு மிகுந்த கோபம். என்னடா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, நிம்மதியா சிவனை வந்து நான் நினைச்சிட்டு இருக்கும் போது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவ என்ன பண்றா, வேகமா வெளியில வந்து எனக்கு ஒன்னும் பேய் பிடிக்கல, எனக்கு எந்த செய்வின கோளாறும் இல்ல, நான் பெருமானத்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், உங்களுக்கு அது நம்பிக்கை வரல அப்படின்னா இன்னைக்கு இரவு பெருமான் உங்க கனவுல வந்து சொல்லுவார், அப்பயாவது நீங்க நம்புங்கன்னு சொல்லிட்டு நேரா போய் இந்த ரூம்ல தாளிட்டு அவ திருப்பி தபஸ்ல உட்காந்துடுறான். கரெக்டா அன்னைக்கு இரவு அந்த அப்ப வந்து ஆஞ்சநேயர் கோவில் திருவிழாவும் நடந்துகிட்டு இருக்கிற நாள் அது. இரவு அதே மாதிரி ஆஞ்சநேயர் கடவுள வரார், வடிவுடையாள நான் ஏத்துக்கிறதுக்கு சாட்சியாக இந்த ஊர் பூரா பூ மழையா பொழியும், அப்ப நீங்க வந்து வடிவுடையாள என்னோட ஆலயத்துக்கு எடுத்துருவாங்க, பங்குனி திருவிழாவில் 7ஆம் திருநாள் அன்னைக்கு நீங்க அழைச்சிட்டு வந்துருங்க, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு. அது விடிஞ்சா 7ஆம் திருநாள் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு வந்து ஆஞ்சநேயர் சொல்லிடுறாரு. சொன்னோன்னே வந்து உடனே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா விருக்கடு முடிக்கிறாங்க. அதுக்குள்ள ஊர் மக்கள் எல்லாம் கூச்சலிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா நிஜமாலுமே வந்து பூமணியா பொழியுதுன்னு திடீர்னு வானத்துல இருந்து பூவா கொட்டுது அப்படிங்கன்னா உடனே உங்க அப்பாவுக்கு அந்த கனவு ஞாபகம் வருது. பெருமான் வந்தா மாதிரி இருக்கு, பொண்ணை பாக்கலன்னா பொண்ணுதான் கதவை சாத்தி வச்சிருக்காளே. சரி ஜன்னல் வழியா பார்த்தா அந்த ரூம் எல்லாம் பூ, பெருமான் கழுத்துல ஒரு அழகான மாலை, இந்த பெண்ணுடைய கழுத்திலும் ஒரு அப்படியே பொலிவா ஒரு மாலை இருக்கு. இதை பார்த்தோடனே அவங்க அப்பாவுக்கு ஒரே ஷாக்கு, சந்தோஷப்படுறதா என்ன பண்றதுன்னே தெரியல. நேரம் அப்புறம் வந்து பொண்ணு சொன்ன மாதிரி இந்த ஊர் மக்கள் கிட்டயும் விஷயங்கள் வந்து ஊர் மக்களும் இந்த பொண்ணு தெய்வ குழந்தைதான், நம்ம சொன்ன மாதிரியே பெருமான் கிட்டே கொண்டு போய் விட்டுறலாம் சொல்லிட்டு ஊர் மக்களே பல்லக்கு ஒண்ணு ரெடி பண்ணி இந்த வடிவுடையாள அமர வச்சு கொண்டு போய் பெருமான்கிட்ட விடுறாங்க. அவ பல்லக்குல இருந்து கோவில் வாசல்ல இறங்குறா. இந்த மாணிக்கவாசகர் பெருமான் சொல்லுவாரு, இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன்னு மாணிக்கவாசகர் சொல்லுவாரு. அதே மாதிரி இவ வந்து அம்மா அப்பா நான் போயிட்டு வரேன்னு சொல்லல, ஊர் மக்களை பார்த்து போயிட்டு வரேன்னு சொல்லல, கீழே இறங்குறா, நேர கடகடன்னு ஆஞ்சநேயர் சன்னிதானத்துக்குள்ள போற 2 கலந்துடுறா. அப்படி இறைவனோடு 2 கலந்தவள் அந்த அம்பாள் தான் சௌந்தர நாயகின்னு இன்றைக்கு
திருக்கி திருநாமத்தோடு தெற்கு பார்த்த சந்நிதியில அந்த கோவில்ல இருக்காங்க. அப்ப ஆண்டாள் விஷயத்துல சூடி கொடுத்து அரங்கன் சூடி கொண்டான். இந்த சௌந்தரநாயகி விஷயத்துல பெருமானே அவளுடைய தவத்தை ஏற்று அந்த பெருமானே அவளுக்கு மாலை சூட்டி அவளை ஏற்றுக்கொண்டார், தன்னிடம் ஏற்றுக்கொண்டார். இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இதுல ஆன்மாவை நிலை பேரு அடைய செய்கிறது அப்படிங்கிறது. இந்த பெருமானுடைய பேரு ஆநிலையப்பர்னு, சான்ஸ்கிரிட் நேம் வந்து கல்யாண பசுபதீஸ்வரர் அப்படிங்கிறது தான் சான்ஸ்கிரிட் நேம். தமிழ் பெயர் வந்து ஆநிலையப்பர். அப்ப ஆன்மாக்களுக்கு நிலை பேரை வழங்கக்கூடியவர், ஆன்மாக்களுக்கு நிலை பேராகவே திகழக்கூடியவர். பசுவாகிய காமதேனு ஆங்கிற பசுவாகிய காமதேனு வழிபட்டதால அது ஆநிலை அப்படிங்கிற பேரும் உண்டு. அந்த ஊருக்கு கர்ப்பபுரி, வஞ்சுளாரண்யம், அதே மாதிரி ஆநிலைங்கிறது ஊர் பேராகவுமே இருந்திருக்கு. அப்ப கருவூர் அப்படிங்கிறது வந்து கருவூர் வந்து சுத்தமா கருவே புகாத நிலைக்கு போகக்கூடிய ஞான நெறியில போகிற அளவுக்கு ஒரு ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு மூர்த்தமாக அந்த இடத்தில் இருக்கிறது. இது சௌந்தரநாயகியினுடைய வரலாறு. அடுத்து முசுவாகிய ஒரு குரங்கிற்கு பெருமான் எப்படி அருள்பாலித்தார் அப்படின்னா, கைலையில ஒரு பக்கத்துல ஒரு வில்வ மரத்துக்கடியில உமையவளும் பெருமானும் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு குரங்கு என்ன பண்ணுது, அந்த வில்வ மரத்து மேல இருந்துட்டு இலைகளை பறிக்குது. குரங்குக்கு வேலையே ஏதோ கையில இருக்கிறத பறிச்சு கீழே போடுறதுதான். அது பாட்டுக்கு போட்டுட்டு இருக்கும் போது பார்வதிக்கு ஒரு கோபம் வந்துருது. என்னடா இது நம்ம மேல இப்படி இந்த குரங்கு போடுதுங்கும் போது பெருமான் கருணையா சொன்னாரா, கோச்சிக்காத பார்வதி, அந்த குரங்கு நமக்கு அர்ச்சனை தான் பண்ணுது, அது வந்து நம்மள துன்புறுத்தல அப்படின்னு சொல்றாராம். அப்ப பார்வதிக்கு ஒரு ஆச்சரியமா, என்னடா இவர் பெருமான் இப்படி சொல்றாரு, இவர் சொன்னா இதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா. அவ அப்படியே பாக்குறா. உடனே இது பெருமான் சொன்னதை கேட்ட குரங்கு நேர கீழே இறங்கி வந்து, பெருமானே நான் தவறு பண்ணிட்டேன்னா நான் மன்னிச்சுக்கோணும். இல்ல முசுவே, நீ தவறெல்லாம் பண்ணல, நீ வில்வ அலைகளை பறித்து என் மேல் போட்டா அதை நான் அர்ச்சனையாகவே ஏத்துக்கிட்டேன். இதுக்கு நான் நல்ல பலனை உனக்கு நான் கொடுத்துதான் ஆகணும். நீ என்ன பண்றனா, நீ கருவூர்ங்கிற இடத்துல போய் நீ நீ வந்து ஒரு சக்கரவர்த்தியாகவே நீ இருந்து நீ ஆட்சி புரிஞ்சு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சேருவ அப்படிங்கிற. அப்ப வந்து இந்த குரங்கு என்ன சொல்லுதான், நீங்க சொல்றதெல்லாம் சரியாயினே, ஆனா நான் ராஜாவா பிறந்துட்டேன் அப்படின்னா, சக்கரவர்த்தியா பிறந்துட்டேன்னா எனக்கு பழசு மறந்து போயிடும். அதனால இந்த முற்பிறவி வாசனை மறக்காம இருக்கிறதுக்கு என்னோட முகம் மட்டும் குரங்கு ரூபமாகவே இருக்கட்டும்னு சொல்லி கேட்கிறார். அதே மாதிரி பெருமானும் அருள்பாலிக்கிறார். அப்படி வந்தவர் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. குரங்கு முகத்தோடு இருப்பார், மனித உடலோடு அவர் பிறந்து கருவூர்ல பிறந்து அவர் அங்க சக்கரவர்த்தியாக திகழ்ந்து மகாவிஷ்ணு கிட்ட சிவதீட்சை வாங்கி தினமும் வில்வத்தால ஆநிலையப்பரை அர்ச்சித்து வந்தவர். பல சிவஸ்தலங்களுக்கு சென்றார். அதுக்கப்புறம் அது திருவாரூர்ல இருக்கும்போது, திருவாரூர் மாவட்டக்காரங்களுக்கும் அந்த முசுகுந்தர்னா என்னங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும். திருவாரூர்ல இருக்கும்போது அங்க திடீர்னு இந்திரனுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதுல இவர் ஞான திருஷ்டியில அறிஞ்சு வானலோகத்துல போய் அந்த இந்திரனுடைய பிரச்சனையும் சால்வ் பண்ணி அவருடைய பதவிகள் அதுக்கெல்லாம் உதவி பண்றார். முருகனுக்கும் தேவயானைக்கும் திருப்பரங்குன்றத்துல நடந்த திருக்கல்யாணத்துக்கு இந்திரனால பத்திரிகை அனுப்பப்பட்ட அந்த கல்யாணத்தில் முசுகுந்தரும் கலந்து கொண்டாருங்கிறதும் ஒரு வரலாறாக இருக்கிறது. இப்போ நமக்கு சிந்தை துயர்ங்கிறது ஏன் வருது, அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டினுடைய அந்த அதை எப்படி கையாள்வதுன்னு தெரியாதனாலதான் நமக்கு துயர்ங்கிறதே வருது. இப்ப இதுல பாருங்க, இந்த குரங்கு போடுறதே அம்பாள் கோபமா எடுத்துக்கிறா, அதே விஷயத்தை அவ அர்ச்சனையாக பெருமான் எடுத்துக்கிறா. அவருடைய கேரக்டர்ல இதை நம்ம அறிஞ்சுக்கணும். அப்ப ஒரே விஷயத்தை நாம பார்க்கின்ற முறையில் நமக்கு ஸ்ட்ரெஸ் வருமா இல்லையாங்கிறது தெரிந்து கொள்ளலாம். இது ஒன்று. இரண்டாவதாக விபண்டகன் அப்படின்னு ஒரு அந்த இடத்துல ஒரு திருடன் வந்து அந்த ஊர்ல இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஏதாவது ஞானிகளோ ரிஷிகளோ யாரா இருந்தாலும் சரி அவங்கள மாதிரியே போய் வேஷம் போட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த பொருளை அபகரிக்கிறது, இதுதான் அவனுடைய வேலையாவே இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த ஆநிலையப்பர் கோவில்ல, ஏன்னா இது முன்முடி தரித்த ஊர் மும்மன்னர்கள் அப்படிங்கும் போது ஏகப்பட்ட நகைகள் சுவாமிக்கு இன்னைக்கும் பத்திரமாக இருக்கு. அந்த நகைகளை பறிக்கணும்னு அவன் வந்து முடிவு பண்றான். அப்போ முடிவு பண்ணிட்டு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, திருவாதிரை நாள் வருது, மார்கழி மாதத்துல திருவாதிரையில ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது வரும். அப்ப அந்த ஆருத்ரா தரிசன வேலையில திருவாதிரையில பாத்தீங்கன்னா அந்த நகையை பறிக்கிறோம் அப்படின்னு நவமடிகள்ல ஒரு அழகான ஒரு மாலை வந்து பெருமான் கிட்ட இருக்கு. அதை பறிக்கணும்னு வராரு. பறிக்கணும்னு வந்த போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட கூட்ட நெரிசல் வந்து அந்த இடத்துல இருக்கு. ரொம்ப கூட்டமா இருக்கும்போது எப்படிதான் இந்த நகையை நம்ம அடிக்கிறது அப்படின்னு சொல்லி எப்படியும் ஒரு சிவ வேடம் தரித்து சிவ அந்தனர் போல பார்த்தா சிவப்படம்னு அந்த திருடனை சொல்லலாம். அவன் வந்து ஒரு கொலகாரன், அவன் திருடனே அவனை சொல்ல முடியாத அளவுக்கு தன்னோட உருவத்தை வச்சுக்கிட்டு நேரா போறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நேரா ஒரு இடத்துல போய் முந்தி அடிச்சு போகலாங்கும் போது பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனத்துக்கான வேலை நெருங்குது. அப்ப வந்து வானாசுரன் வந்து அவருடைய 1000 கரங்களால முழவு கொட்டுறாரு. ஒரு பக்கம் துந்துபி நாதம் முழங்குது, இன்னொரு பக்கம் ஞானிகள் எல்லாம் விழிநீரால அர்ச்சனை செய்கிறாங்க. அப்படியே அபிஷேகமாவே பெருமான
நினைச்சு எண்ணி எண்ணி அவங்களுடைய விழி நீர்களால அவங்க இது பண்றாங்க. அப்ப நிறைய எண்ணற்ற நவகோள்கள்ல இருந்து, எந்திசை பாலகர்ல இருந்து, தேவர்கள்ல இருந்து, கோடான கோடி எல்லாரும் 33 கோடி தேவர்களும் ஒரு பக்கம் நின்று வாழ்த்து பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நந்தியம் பெருமான் வந்து தங்கத்தால் ஆன பெரும்பால சந்நிதி தரைய அப்படி விளக்குறார். விளக்கனோடு சுவாமி அப்படியே எல்லாருக்கும் காட்சி தரார். இந்த வேளையில இந்த விபண்டகன் வந்து திருடணும்னு வந்தான் இல்லையா, இவன் கூட்டத்துல நெரிசல் உண்டு, அவன் அந்த இடத்துலயே மாண்டு போயிடுறான். மாண்டோன்னு என்ன ஆயிடுது, உடனே வந்து யமகிங்கணர்கள் தான் வந்துடுறாங்க. இவன் வந்து திருடு இருக்கான், மகா பாவம் பண்ணியிருக்கான், இவனை கொண்டு போய் யமன் கிட்டதான் நிறுத்தணும்னு சொல்லி வராங்க. ஆனா அதே நேரத்துல பூதகணங்களும் வருது. நான் வந்து இல்ல, பெருமான் இவனை கூட்டிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்காரு, நீ வந்து யமலோகத்துக்கு கூட்டு போக கூடாதுன்னு கிங்கணர்கள் சொல்றாங்க. இல்ல இல்ல, இவன் நிறைய தவறு பண்ணியிருக்கான், ஏகப்பட்ட பேரை கொலையும் வந்து மரணமும் ஆகிறதுக்கு இவன் காரணமா இருந்திருக்கான், எங்க யமதர்மராஜா எங்க கிட்டதான் கூட்டு வர சொன்னாரு அப்படின்னு. நீ முடியாது, சிவபெருமான் சொல்றாரு. இப்படி பூதகணங்களுக்கும் கிங்கணர்களுக்கும் பேச்சுவார்த்தை போகுது. உடனே கிங்கணர்கள் சித்திரகுப்தன் சொல்றாங்க. சித்திரகுப்தன் விஷயத்த யமதர்மன் சொல்றாரு. அப்ப சரி, என்னதான் அவனுடைய பாவ கணக்கு இருக்குன்னா ஏட்ட பார்த்து சொல்றேன்னு சித்திரகுப்தன் கேட்கும் போது சித்திரகுப்தன் ஏட்ட தேடுறாரு. ஏடு செல்லரிச்சு கிடக்கு. விபண்டகனோட ரெக்கார்ட்ஸ் வந்து கிளீன் ஒன்னும் கிடைக்கவே இல்லை. ஒண்ணும் கிடைக்கலீங்களே அப்படின்னு வந்து சித்திரகுப்தர் சொன்னோன்னு சரி அப்பனா வந்து பூதகணங்களோட அமுச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி யமனும் முடிவு பண்ணி கிங்கணர்களை தாம் பக்கம் கூப்பிட்டுறாரு. பூதகணங்கள் இந்த விபண்டகனை கூட்டிட்டு போகுது. பெருமான்கிட்ட போனோன்னு பெருமான் அந்த விபண்டகனுடைய குற்றங்கள் அத்தனையும் களைந்து அவனை சிவகணத்தலைவனாக அந்த பதவியை கொடுத்து பெருமான் அருள்பாலிக்கிறார். அப்போ ஒரு திருடனாக அவன் செய்த ஒரே ஒரு நல்ல காரியம் என்னன்னா, அந்த திருவாதிரை தினத்துல இறைவனோட நகையை மட்டும் அடிக்கணும்னு ஒரே ஏகமா நினைச்சு வந்ததுதான் அவன் சொன்ன புண்ணிய காரியம். மற்றபடி அந்த ஒரு புண்ணிய காரியத்துல அன்னைக்கு அந்த சிந்தனை, அந்த பெருமான் அணிந்த ஒரு நகையின் மேலேயே சிந்தனை இருந்து அந்த பெருமான் கிட்ட இருந்து அதை அடிக்கணும்னு நினைச்சதுனால அந்த தரிசன வேளையில அவன் உயிர் பிரிந்து, அந்த தரிசன வேளையில் உயிர் பிரிந்ததுனால அவன் பாத்தீங்கன்னா சிவகணத்துக்கே தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பெருமான் வந்து அருள்பாலிக்கிறான். அப்ப கெட்ட எண்ணத்தோடயே வந்தா அது நல்லது, நம்ம பவர்ஃபுல்லா இருக்கும், நம்ம மனதை திடமாக வைத்துக் கொண்டால் நம்மிடம் தீங்கு செய்யணும் வந்தவர்கள் கூட அந்த தீங்கை மறந்து நமக்கு நண்பர்களாகவும் நன்மையும் செய்வார்கள், அப்படி மாற்ற முடியுங்கிறதும் இந்த பெருமானுடைய கேரக்டர்ல இதுவும் வருகிறது. அப்போ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பெருமான ஞானசம்பந்தர் நேர்ல வர்றார். ஞானசம்பந்தர் அதை பார்த்துட்டு நிறைய ஞானசம்பந்தர் பாடியிருப்பார். ஆனா இந்த பெருமான் அவர் பாடின விதம் இருக்குங்களே அவ்வளவு அற்புதமான ஒரு விதமாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் ஒன்னொன்னும் அந்த பெருமானுடைய அழகை வர்ணித்து அந்த பெருமானுடைய தன்மையை அவர் வந்து சொல்லுவார். அந்த தேவாரம் வந்து இப்ப நான் சொல்றேன் பாருங்க, அந்த தேவாரத்தை படிச்சா என்ன பலன்னா சிந்தையின் துயர் நீங்கும். அப்ப எந்த ஒரு விஷயம் பர்மனண்டா நமக்கு வந்து துயர் தராமல் இருக்கிறதோ அந்த ஒரு விஷயமாக திகழ்பவர் தான் இந்த ஆனிலையப்பர் அப்படிங்கறத ஞானசம்பந்தர் வலுவாகவே சொல்கிறார். அதே மாதிரி இந்த கோவில் முருகனுக்கும் திருப்புகழ் அருணகிரியால பாடப்பட்டிருக்கு. 7 திருப்புகளும் இருக்கிறது. சோ இப்போ நம்ம அந்த தேவார பாடல் அப்படி நீங்க வந்து அதாவது sivam.org போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த தேவாரம் வந்து கம்ப்ளீட்டா வந்து கிடைச்சிரும். அதுல நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த ஃபுல்லாவே அந்த தேவாரத்தை நீங்க வந்து பாடிக்கலாம். சோ தொண்டலாம் மலர் தூவி ஏத்த நஞ்சு உண்டனார் உயிராய தன்மையர் கண்டனார் கருவூரு ஆணிலை அண்டனார் அருளியும் அண்டரே அப்படிங்கிறார். தொண்டர்கள் எல்லாம் மலர தூவி பெருமானை வந்து வழிபடும் போது அந்த பெருமான் அன்பர்களுக்கு அருள்பாலிக்கிறார். அவர் எப்படி இருப்பார்னா நீலகண்ட விஷத்தை வந்து குடிச்சு உயிர்களை காப்பாத்தி அந்த கண்டத்தை வந்து தொண்டையிலேயே நிறுத்தி வச்சிருக்கார். அப்படி யார் அந்த காப்பாத்தினாரோ அதே பெருமான் தான் இந்த கருவூரில அன்பர்களுக்கெல்லாம் அருள் செய்யக்கூடிய பெருமானாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நீதியார் நின்ற ஆய நான்மறை ஓதியாரோடும் கூடலார் குழை காதினார் கருவூர் ஆணிலை ஆதியார் அடியார்தம் அன்பரே. இப்போ ஒரு உயிர்கள் என்ன நீதியில எப்படி வேணா பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டோங்கிறது இந்த பெருமான் கிட்ட செல்லுபடியே ஆகாது. உயிர்கள் சிறந்த நெறியில் எந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை வாழணுமோ அந்த நெறிப்படி வாழணுங்கிறதுல இந்த பெருமான் ரொம்ப குறிப்பாக இவர்கிட்ட வழிபடுறவங்களுக்கு அந்த விஷயம் இயல்பிலே புரிய வந்துடும். அந்த மாதிரி நெறியோடு வாழ வைக்கக்கூடிய பெருமானாக இருப்பார். அப்படி நீதியாரோடு வாழக்கூடியதுக்காக வேதங்கள் மூலமாக என்ன வாழ்க்கை நெறிங்கிறது உபதேசித்த அந்த பெருமானே எல்லாவற்றுக்கும் ஆதியாக இந்த கருவூரில் வீற்றிருக்கின்றார், சுயம்புமூர்த்தியா வீற்றிருக்கின்றார். அவர் வந்து அப்படி ஆதியா இருந்தாலும் அவர் எல்லா அடியவருக்கும் அன்பராகவும் இருக்கிறார். ரொம்ப எளிமையா அருளை வழங்கக்கூடிய அன்பராகவும் திகழ்கிறார் ஞானசம்பந்தர் சொல்கிறார். விண்குழா மதிசூடி வேதமே
பண்புளார் பரமாய பண்பினர் கண்ணுளார் கருவூருள் ஆணிலை அண்ணலார் அடியார்க்கு நல்லரே அப்படிங்கிறார். அதாவது மதியை சூடிக்கொண்டு இருக்கக்கூடிய பெருமான் அந்த ஒரு இசையில பண் கொண்டு பாடுறதுதான் திருமுறையில வரும் இல்லையா, அந்த பண்ணின் இசையாகவே அது அவரும் பாட வல்லவராக இருக்கிறார். அப்போ அந்த பெருமான் நல்ல பாட்டையும் பாடக்கூடிய தன்மையாகவும் ஒரு ஆனந்த நிலையில இருக்கக்கூடிய பெருமானாகவும் இருக்கிறார். கண்புளார் கருவூருள் ஆணிலை அப்படின்னா அந்த பெருமானை யாரொருவர் நேரில் போய் ஒரு முறை தரிசித்தால் அவர்களுடைய கண்ணையும் அகத்தையும் விட்டு அகலாமல் நிறைந்து நீ அப்படியே நிலைத்தே நின்றுவார். அந்த பெருமானை ஒரு முறை பார்த்துட்டா போதும், அவரை கண்ணுல இருந்து மறையவே மாட்டார், அப்படியே கண்ணு நிறைஞ்சு இருப்பார், கண் பூரா நிறைஞ்சு இருப்பார்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். அதே மாதிரி முடியர் மும்மத யானை ஈர்வுரி பொடியர் பூங்கனை வேலை சிற்றவர் கடியுளார் கருவூருள் ஆணிலை அடிகள் யாவையும் மாயீசரே. அதாவது அவருடைய முடி அணைந்து முடிந்து கொண்டிருக்கிற அந்த அழகு இருக்கே, அந்த தவசி மாதிரி அழகா ஒரு மேல அந்த இதை அழகா அணிஞ்சிருக்காராம். அதே மாதிரி யானை ஒண்ணு போர் புரிய எதிர்நோக்கி வந்தது, அந்த தோலை உரித்து அணிந்த அந்த பெருமானே இந்த கடுமையா அந்த யானை கிட்ட போற புரிஞ்சு அந்த தோலை மேல போர்த்தி கொண்ட பெருமான் தான் இந்த கருவூர் ஆணிலையாக ஞானமே வடிவமாக முழு திருமேனியை கொண்டு இந்த இடத்தில் இருக்கிறார். அப்ப ஞானமே வடிவமா ஒளி வீசக்கூடிய அந்த பெருமான் இங்க இருக்காருன்னு சொல்றாங்க. அடுத்து பங்கையம் மலர் பாதர் பாதியோர் மங்கையர் மணி நீல கண்டர்வான் கங்கையர் கருவூருள் ஆணிலே அங்கையாட அரவத்திய மன்னலே. இந்த பெருமான் எப்படி அவர் நிறத்துல இருக்கார் அப்படின்னா, தாமரையினுடைய நிறம் எப்படி ஒரு லைட் பிங்கிஷா இருக்குமோ அந்த மாதிரி தாமரையினுடைய நிறத்தில் இந்த பெருமான் இருந்து அந்த நடுவுல அந்த கண்டம் அந்த உடம்பு பூரா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, அந்த தாமரை கலர்ல ஸ்கின் டோன், இந்த நடுவுல மட்டும் அந்த கண்டம் ப்ளூ கலரா இருக்கும். அந்த இடத்துல ப்ளூ கலர்ல அந்த கண்டத்தை தாங்கி கொண்டு உமையவளை இடபாகமாக அவர் சரிபாதியாக வைத்துக் கொண்டு அழகா நடனமாடி இந்த பாம்பையும் கையில் வைத்துக் கொண்டு அந்த பெருமான் அந்த இடத்தில் காட்சி தருகின்றார். இப்படி இருக்கக்கூடியவர் தான் எல்லாவற்றிற்கும் ஆதியாகவும் எல்லாவற்றிற்கும் தலைவனாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர் சொல்கிறார். தேவர் திங்களும் பாம்பும் சென்னியில் மேவ மும்மதில் எய்தவில்லைய காவலர் கருவூருள் ஆணிலை மூவராகிய மைம்பரல்லரே. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவபெருமானுடைய வரலாறுல மும்முடி அந்த முப்புறம் எரித்த அந்த அரக்கர்களை அழித்த ஒரு வரலாறு தெரியும். அப்படி அழித்த அந்த பெருமான் தான் எல்லா உயிர்களுக்கும் காவலனாக இந்த கருவூரில் இருக்கிறார். இவர் ஆக்கல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற மாதிரி 3 தொழிலும் செய்யக்கூடிய வல்லவராகவும் இந்த பெருமான் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பண்ணினார் படியேற்று நீற்றமை வெண்ணினார் விரைதாங்கும் நெற்றியர் கண்ணினார் கருவூருள் ஆணிலை நன்னினார் நமையாழும் நாதரே. அடுத்து சொல்லிட்டோம். தடுத்தவாள் அரக்கன் கைலையை எடுத்தவன் தலை தோளும் தாளினார் அடர்த்தவன் கருவூருள் ஆணிலை கொடுத்தவன் அருள் கூத்த நல்லனே. அந்த ராவணன் கைலாய மலையை பேர்த்து எடுக்கும் போது அவனுடைய தன்னோட பெருவருளால் அவனுடைய கர்வத்தை அழித்த அதே பெருமான் தான் இந்த கருவூருள் ஆணிலையாக இருந்து எல்லாவற்றிற்கும் அருளை கொடுத்து கூத்தப்பிரானாக இருக்கிறான். இந்த விபண்டர்களுக்கு அருள்பாலிக்கும் போது நடராஜ பெருமான் கூத்தப்பிரானாக இருக்கிறான் இல்லையா. இது இன்னொரு உட்பொருள் என்னன்னா, கூத்தப்பிரான் நம்ம சொல்றதே சிதம்பரம் நடராஜர் தான் சொல்லுவோம், அது ஆகாய ஸ்தலம்னு சொல்லுவோம். கருவூர்லயும் பஞ்சபூதத்திற்கான ஸ்தலம் இருக்கிறது, அதில் ஆகாய மூர்த்தியாக திகழ்பவர் தான் இந்த ஆணிலையப்பர். அப்ப இவரே கூத்தப்பிரான்னு சொல்றதும் இந்த ஆகாய ஸ்தலம்ங்கிறது ஞானசம்பந்தருடைய தேவாரத்தின் மூலமாக நமக்கு டபுள் கன்ஃபார்மாவே ஆகுது. அடுத்து உழுதுமா நிலத்தேனமாகி வாழ் தொழுதுமா மாமலரோனும் காண்கிறார் கழுதினான் கருவூருள் ஆணிலை முழுதுமாகிய மூர்த்தி பாதமே. அப்போ இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் பன்றி ரூபத்துல விஷ்ணுவும் பிரம்மா அன்ன ரூபத்திலையும் போய் தேடினாலும் பெருமான் கிடைக்கல. அப்படிப்பட்ட அந்த பெருமான் அவர் கருவூருள் ஆணிலையாக முழுவதுமாக மூர்த்தியாக பழம்பெரும் மூர்த்தியா முழுவதுமாக திகழ்கின்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. புத்தர் புன்சமன் ஆதர் பொய்யுரை பித்தர் பேசிய பேச்சை விட்டுமை பக்தர் செயர் கருவூருள் ஆணிலை அத்தர் பாதம் அடைந்து வாழ்வினே. அதாவது மெய் பக்தர்களால மட்டும்தான் இந்த பெருமானை வழிபட முடியும், போலியால இந்த பெருமான வழியே படுறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப மெய் பக்தர்கள் சேருகின்ற இந்த கருவூருள் ஆணிலையை நாமும் நீங்களும் போய் மெய்யன்போடு போய் வழிபட்டீங்க அப்படின்னா அவருடைய பாதத்தில் அடைந்து நீங்க எல்லா வளமும் நலமும் பெறுவீங்க அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்கிறார். கந்தமார் பொழில் காழி ஞான சம்பந்தன் சேர் கருவூருள் ஆணிலை எந்தையை சொன்ன 10
வல்லவர் சிந்தையில் துயராய தீர்வரே அப்படின்னு இந்த இடத்துல வந்து டிக்ளரேஷனா சொல்றாரு. அதாவது கண்டமார் பொருள்ல அருமதம் கமழுகின்ற சீர்காழியில் பிறந்த ஞானசம்பந்தனாகிய அவர் இந்த கருவூர் திருத்தலத்திற்கு வந்து தரிசித்து தனது தந்தையாக இருக்கக்கூடிய அந்த ஆணிலை அப்பரை தரிசித்து இந்த அவர் சொன்ன இந்த 10 பாடல்களையும் யார் ஒருவர் முழுமையாக அதனுடைய பொருள் உணர்ந்து சொல்லுவார், அந்த பொருளை உணர்ந்து சொல்லணும்னு சொல்லி திருவாசகத்துல மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி அந்த பொருளை உணர்ந்து இந்த பெருமானை நினைத்து யார் சொல்கிறார்களோ அவர்களுடைய சிந்தையில் துயர்கள் நீங்கி அவர்கள் வந்து மனமகிழ்ச்சியோடு நிச்சயம் வாழ்வார்கள் நீடூடி அப்படிங்கிறது ஞானசம்பந்தர் இந்த கருவூர் தேவாரத்துல சிந்தையின் துயர் நீக்கும் பதிகம் 2வது திருமுறையில் சொல்லி இருக்காரு. அதே மாதிரி திருவிசைப்பா 9வது திருமுறைன்னு சொல்லக்கூடியதுல திருவிசைப்பாய் கருவூராரும் இயற்றிய கருவூராரும் இந்த பெருமானோட ஜீவ சமாதியில தான் இருக்காரு. அப்போ ஜீவன் சமாதி அப்படின்னா அந்த இவங்க சரக்கலையில சித்தர்கள்லாம் வல்லவங்க. அப்போ இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மார்கழி மாதத்துலதான் இந்த சரத்தினாலதான் தேவர்களுக்கும் நமக்கும் அந்த மூச்சுனாலதான் வித்தியாசம், பிராணசக்தி அதிகம் கிடைக்கிறது. அப்ப இந்த பெருமானை வணங்கும் போதும் நம் உடம்பில் பிராணசக்தி அதிகரிக்கும், எண்ணங்கள் நல்லா இருக்கும். அந்த பிராணனுக்கும் எண்ணத்திற்கும் உணர்விற்கும் ஆத்மாவுக்கும் நேரடியாக தொடர்பு உண்டு. அப்போ இந்த பிராணனுடைய மூச்சு விடக்கூடிய மாற்றத்தை மாத்துறதுக்கு காரணமே நமக்கு இந்த மற்ற வகையில சிந்தனை, இந்த கோபம், பயம், இந்த மாதிரியான ஒரு சிந்தை துயர், இதனால தான் நம்ம வந்து இறைநிலையை உணராம இருக்கிறோம். இந்த நிலையை வந்து நமக்கு அந்த துயர்களை நம்ம களையறதுக்கான நோக்கி இந்த இறைவனை நோக்கி போனால் இப்படி அழகான நம்ம கண்ணு முன்ன ஒரு பேபி பிங்கிஷா ஒரு பெருமான் இருந்து அந்த அழகா எல்லா விஷயங்களும் எல்லா வல்லமையும் நிறைந்த ஒரு பெருமானாக நமக்கு அருள்பாலிக்க ஒருத்தர் இருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனசுல எதுக்கு இந்த சிந்தையினுடைய துயர் வரப்போகுது? நிச்சயமாக அது காணல் நீரை போய் காணாமலே போய்விடும். நெருங்க நெருங்க அந்த காணல் நீர் எப்படி மறைகிறதோ இந்த பெருமானை நாம் நெருங்க நெருங்க நம்மளுடைய காணல் நீரும் மறைந்துவிடும். இந்த பெருமானுடைய அவருடைய கேரக்டர்னு அவருடைய குணநலங்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஒரு துன்பம் நேரும் போது அந்த துன்பத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை இந்த பெருமான் சொல்லிக் கொடுப்பார். எந்த இடத்தில் இருக்கணும், எந்த இடத்துல விடணும் அப்படிங்கிறதையும் அந்த பெருமான் வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு விஷயமே தெரியல, இந்த பெருமான் கிட்ட நம்ம வழிபடுறோம், எனக்கு இந்த விஷயம் வரவே இல்லை, எனக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லை அப்படின்னு அந்த பெருமான் போய் சொல்லி பாருங்க, விடவே மாட்டார். அது எப்படி உனக்கு வராம போயிடும் பாத்திரலாமான்னு ரொம்ப ட்ரெயின் கொடுக்கக்கூடிய பெருமானாக நல்ல ஒரு ரிங் மாஸ்டராகவும் இருப்பார். அதாவது பார்த்து பார்த்து ஒரு விஷயத்தையும் அந்த ஆன்மா உய்வு பெற வேண்டும் என்பதற்காகவே எண்ணி எண்ணி அருள்பாலிக்கிறதுக்காகவே கருவூர் பெருமான் கையிலேயே இருக்கக்கூடிய அதே பெருமான் தான் இந்த கருவூரில் சுயம்பு மூர்த்தியாக திகழ்கின்றாருங்கிறது ஞானசம்பந்தர் கருவூரார் வந்து எல்லோரும் சொல்கிறார்கள். இந்த பெருமானை நேரில் ஒரு முறையானும் போய் தரிசித்து பாருங்கள், இந்த திருமுறையை பாடி பாருங்கள். இதை எல்லாவற்றையும் அப்படி இந்த திருமுறையில முழுமையா இந்த தமிழ் கஷ்டமா இருக்குன்னா முதல் பாடலும் கடைசி பாடலுமாக பாடி பாருங்கள். அதுவும் எனக்கு வந்து கொஞ்சம் தமிழ் கஷ்டமா இருக்குன்னு யாரான்னு நினைக்கிறீங்களா? ஆணிலையப்பா என்ற ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள். ஆணிலைங்கிற ஒரு வார்த்தையை நீங்க சொல்லும் போது நிச்சயமாக உங்க அகமும் உள்ளமும் இணைந்துதான் சொல்ல முடியுமே தவிர வெறுமன வாய் வார்த்தையும் இந்த ஆணிலைங்கிறது உங்களால சொல்ல முடியாது. உணர்ந்துதான் நீங்க சொல்வீங்க. ஆணிலைங்கிற ஒரு வார்த்தையிலேயே அந்த ஆன்ம நிலை பேரை உங்களால ஒரு கடுகளவாக உணர முடியும். அந்த ஒரு வார்த்தையிலேயே உணர முடியும் என்றால் அந்த பெருமானை உள்ளத்தில் இருத்தி விட்டால், அந்த பெருமானை ஒரு முறை கண்டு விட்டால் அப்படின்னா எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் அசால்ட்டா நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். சினிமால எல்லாம் ஹீரோ எவ்வளவோ செய்யறாருன்னு பாக்குறோம்ல, இவர் ரியல் ஹீரோவாக இருந்து நம்மளையும் ரியல் ஹீரோவாக மாற்றக்கூடிய பெருமானாக இந்த கருவூர் ஆணிலைப்பர் இருக்கிறார். அதாவது ஆன்மாவின் ஆனந்த நிலைதான் ஆன்மாவினுடைய ஆன்ம நிலைப்பேரின் நுழைவாயில். அந்த ஆன்ம நிலைப்பேரின் நுழைவாயிலாக அதுக்கு திறவுகோலாக இருப்பவர் தான் இந்த கருவூர் ஆணிலையப்பர் என்று சொல்லி போற்றிய ஆணிலையை புகழ்ந்து பாடினேன், போற்றிய ஆணிலையோடு மகிழ்ந்து ஆடினேன், போற்றிய ஆணிலையில் நயந்து உருகினேன், போற்றிய ஆணிலையுள் நிலைத்து வாழ்கிறேன் என்று சிந்தையின் துயர் நீக்கும் திருத்தலம் திரு கருவூர் திருத்தலம். எல்லாவற்றிற்கும் பெருமானாக ஆதியாக அன்பராக இருக்கக்கூடியவர் திரு கருவூர் ஆணிலை என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். மேடம், ஒரு நெகிழ்வான ஒரு 174வது வாரமாக தான் இருந்தது. ரொம்ப ஃப்ரம் த பிகினிங் நான் ரொம்ப ஸ்லோவாக இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் அங்கேருந்து ஒரு உங்களோட அது அந்த ஞானமும் சரி, அந்த அறிவு, அது எல்லாமே இந்த 1 மணி நேரம் அப்படி புலப்பட்டுச்சு. நிஜமாவே நான் ஏற்கனவே சொன்னாப்புல நாங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். நீங்கள் இந்த 174வது சத் சங்கத்தில் எங்களோட இணைஞ்சது. ஐயா வேணுகோபால் ஐயா, வணக்கம்ங்க. வணக்கம் அம்மையா. அதாவது நீங்க சாதாரண சொற்பொழிவு இல்ல, ஒரு ஆன்ம உணர்வோட பேசுறீங்க.
உங்களுடைய சொற்பொழி வந்து அந்த ஆன்ம அந்த இறைவ வழிபாட்டினுடைய ஒரு அந்த உணர்ச்சியோடு நீங்க பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷம். கரூர்ல வந்து அந்த கரூரார் சன்னதி இருக்கு, அதே போல தஞ்சாவூர்லயும் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு நேர் பின்னாடியே கரூராருடைய ஒரு ஆலை இருக்கு. இப்ப அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலே மனது ரொம்ப அமைதியா இருக்கும். இப்ப கரூரார் எரிபத்த நாயனார் பிறந்த ஸ்தலம் நாயனார், அந்த யானையை வந்து வதம் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி இப்பவும் திருவிழா நடந்துட்டு இருக்கு. அது புரட்டாசி மாதத்துல நடக்கும் ஐயா. புரட்டாசி மாதத்துல அஷ்டமி தினத்தன்றுதான் அந்த திரு தலைவரலாறு எரிபத்தருடைய நிகழ்வு நடக்கும். சிறப்பா நடத்துறாங்க. நம்ம பசுபதீஸ்வரர் இருக்காரு, அந்த உண்மையிலேயே அவர் வந்து அந்த கோயிலுக்கு போனாலே ஒரு ரொம்ப ஒரு சிறப்பு. அந்த கரூரை பத்தி ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ரொம்ப எனக்குலாம் ரொம்ப திருவம்பாவு இந்த மார்கழி மாசம் திருவம்பாவை பத்தி பேசுறதே ரொம்ப இது. அது நீங்க சொல்றதை கேட்கும் பொழுது கேட்கக்கூடிய அனைவருக்கும் அதனுடைய பலன் கண்டிப்பா வரும். நீங்க எரிபத்த நாயனார், கரூரார், பசுபதீஸ்வரர், ஆணிலையப்பர் நீங்களாம் சொல்லும் போது உண்மையிலே ரொம்ப அந்த ஆன்ம நிலையை எழுப்புறது, ஆன்ம நிலையை வந்து சிந்தனை, அந்த சிந்தனையை வந்து நம்ம இது பண்றதுக்கு உங்களுடைய சொற்பொழி ரொம்ப அற்புதமா இருந்ததுமா. இந்த ஆத்ம கமலனுடைய அமைப்பாளர்கள் மற்றும் இந்த சொற்பொழிவை கேட்ட அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஐயா, இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி வேணுகோபால், ரொம்ப மகிழ்ச்சி. வேற யாரும்? நடராஜன் வேணு ஐயா, வணக்கம் ஐயா. உங்களோட கருத்துக்கள், உங்களோட ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் தஞ்சாவூர் இருக்கேன். நடராஜன் பேரு. வெற்றி வேலுக்கு ஏற்கனவே தெரியும் எனக்கு. அது இன்னைக்கு வந்து மார்கழி மாசமா இருக்கிறதுனால தனுர் மாசத்துல அவங்களோட உபன்யாசம் கேட்டதுல ரொம்ப சந்தோஷம். அது இந்த ஆங்கிலேய அப்பன் வந்து ஏற்கனவே கேட்டிருக்கேன் விஜயோட பேச்சு. எனக்கு வந்து மனசுல வலிச்சுட்டே இருக்கு. எப்போ அந்த ஆங்கிலேய அப்பன் தரிசனம் கிடைக்குதுன்னு தெரியல. ஒரு 6 மாசமாவே போய் கரூர்ல பார்க்கணும் ஆளுநர் எப்பன்னு நினைச்சிட்டு இருக்கேன். எப்ப எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு தெரியல. போய் பார்க்கணும் அவசியம். நேற்றுக்குதான் ஆவுடையார் கோயில் போயிருந்தேன். சொல்லி போய் போய் பார்த்துட்டு வந்தேன். எல்லாரும் ஆவுடையார் கோயில் போயிட்டு வாங்குவோம். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். விஜி ஆயுஷ் நல்லா இருக்கணும். ரொம்ப சமூகத்தையும் இருக்கும். ரொம்ப கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க நடராஜன் ஐயா, ரொம்ப நன்றிங்க. வேறு யாரும் உங்கள் கருத்துக்கள், பதிவுகள் எதுவும் உங்களோட ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்பணும், கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புனா நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு ப்ளீஸ். நான் சென்னையில் இருந்து ஷியாமலா ராஜகோபால் பேசுறேன். வணக்கம் மேடம். வணக்கம் ஷியாமலா மேடம். வணக்கம் ஐயா. விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய பேச்சுன்னு சொல்ல முடியல என்னால. அதாவது அவங்க வயசுக்கு மீறின ஒரு இது அந்த மாதிரி இருந்தது. அப்படி கேட்டு நானும் கரூர் வாசியா தான் இருந்தேன். எனக்கே தெரியாத பல விஷயங்களை நான் இன்னைக்கு வந்து விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய உரையில இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப கேட்க தேவாரம் எல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது. அவ்வளவு நல்லா இருந்தது. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் கரூரனுடைய பத்திய, அதாவது சொந்த ஊருன்னா கூட அதை பத்தி இவ்வளவு விஷயங்கள் இது தெரியாம இத்தனை வருஷம் தெரியாம இருந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. பசுபதீஸ்வரர் கோவிலுடைய ஸ்தல வளர்ச்சி, அது அங்காரவல்லி அம்மன், சமுதிர நாயகி அம்மனுடைய பற்றிய தல புத்தகங்கள்லாம் இதுவரை நான் இவ்வளவு தெரிஞ்சிட்டது இல்ல. அது விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய உபன்யாசம், அவர்களுடைய பேச்சு உரையினாலதான் நான் நிறைய தெரிஞ்சிருந்தேன். அந்த குழந்தை விஜயலட்சுமி நல்ல தீர்க்க ஆயுளோட நல்லா மேன்மேலும் நல்லா இந்த மாதிரி சத் விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு பகிரணும், உலகத்துக்கு எல்லாம் சொல்லணுங்கிறதுதான் என்னுடைய வாழ்த்தா இருக்கு. இந்த குழந்தை மேன்மேலும் நன்றாக இருக்க புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நன்றி ஷியாமலாமா. நீங்கள் நம்மளோட இணைஞ்சு உங்களோட கருத்துக்கள், உங்கள் ஆசீர்வாதங்கள், நீங்கள் எப்பவும் நம்மளோட இணைஞ்சிருக்கணும்னு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். கண்டிப்பா அவசியம். நாங்க இந்த மாதிரி வரப்ப நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நாங்க அவசியம் கேட்போம். எங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பவும் அந்த குழந்தைக்கு உண்டு. எங்க ஆசீர்வாதமும் எப்பவும் அந்த குழந்தைக்கு உண்டு. நன்றி நன்றி நன்றி. ஜோதிஸ்வரி அம்மா, வணக்கம்மா. வணக்கம். அடியன் ஸ்ரீ மாத்ரே நமக. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
நீங்க பேசுறது ரொம்ப உண்மையா எனக்கு நேரம் போனதே தெரியல. அவ்வளவு அருமையா பேசுறீங்க. நம்ம இந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன், ஆனா எனக்கு அப்பெல்லாம் இந்த விஷயங்கள எதுவுமே எனக்கு தெரியாது. இனி போனேன்னா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் நல்லா பார்ப்பேன். நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் எல்லாம் நிறைய தெரிஞ்சுட்டேன் உங்களுடைய பேச்சு மூலமா. ஆனா ரொம்ப அற்புதமா நிறைய விஷயங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட பேச்சு அது உறுதுணையா இருந்தது. அம்பாலோட அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கணும்னு நான் அந்த அம்பாலை வேண்டிக்கிறேன். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். இதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த இந்த ஆத்ம காமத்துல இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே பூர்ணிக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையுமே தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட பணி மேலும் மேலும் தொடருவேன். அப்படி தொடர்ந்தாதான் நிறைய விஷயங்களை இவங்க மூலமா நான் எங்களுக்கு வீட்லயே இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அனைவருக்கும் என்ற சிறந்தாழ்ந்த நன்றி தெரிஞ்சுக்கிறேன். நிறைய அந்த ஈசனை பத்தி சொன்னீங்க, சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே மெய்சிலிருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்க. ரொம்ப நன்றி அம்மா ஜோதிஸ்வரி அம்மா, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. ஸ்ரேயா வணக்கம். ஸ்ரேயா ஸ்ரேயா கேக்குதா? வேற யாரும் உங்களோட கருத்துக்கள் எதுவும் கேள்விகள் இருந்ததுன்னா நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்டுக்க முடியும். கீதா அம்மா வணக்கம். வணக்கம். ஆத்ம கமலம் இந்த மாதிரி ஒரு பெரிய நற்பணி செஞ்சுட்டு வர்றது, நாங்க அதுல ஒரு சின்னதா ஒரு சிறு துளி மாதிரி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அம்மா ரொம்ப அருமையா சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. கேக்க குடுத்து வச்சதுக்கு நாங்க தான் ஆத்மக்கு நன்றி சொல்லணும். அதனால இந்த உங்களோட பணி மேல மேல தொடரணும். நாங்களும் இதுல ஜாயின் பண்ணிட்டு எங்களோட இதையும் எத்தனையோ விஷயம், தெரியாத விஷயங்கள் நீங்க எவ்வளவு அருமையா எவ்வளவு அழகா சொல்றீங்க. கடவுளை உங்களுக்கு நிறைய ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் கொடுக்கணும்ட்டு இந்த 23 டிசம்பர் 31 ரொம்ப நல்ல அருமையான நாளா நடந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த வருஷம் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நன்றி கீதாமா. நீங்க சொன்னாப்புல அடுத்த வருஷத்துக்கான ஒரு நல்ல துவக்கமா இந்த சத்சங்கம் நம்மளுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அனுராதா மேடம் கூட எக்ஸலண்ட் டாக், ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மெசேஜா பண்ணிருக்காங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு எதுவும் சொல்ல விரும்புனீங்கனாலும் ப்ளீஸ் சொல்லிடலாம். அனுராதா மேடம் வணக்கம். எனக்கு ஒரு சின்ன கேள்வி. கண்டிப்பா இது சொன்னாங்கல்ல அவங்க தேவாரா, அந்த பாட்டோட முதல் வரி திருஞான சம்பந்தம் தொண்டலாம் மலர் தூவி ஏத்தன்னு ஆரம்பிக்குமா? சரி சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. தொண்டர்கள் எல்லாரும் மலர தூவி தூவி அப்படிங்கறத மனசுல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தேடுறதுக்கு வசதியா இருக்கு. தொண்டர்கள் எல்லாரும் மலரை தூவி, தொண்டலாம் மலர் தூவி ஏத்த அப்படின்னு வரும். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி ஜோதிஸ்வரி அம்மா. கார்த்தியாயினி மேடம் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கரூர் ஆனிலை விஜய் அவர்களுடைய பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது. அவருடைய பேச்சால் அவர் இந்த கரூர் ஆலயத்தை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அவருடைய பேச்சு எப்படி இவ்வளவு நேரம் டைம் போனதே தெரியவே இல்லை. மணி 12 ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு நான் இங்க இந்தியால இருந்து பேசுறேன். ஆனா ரொம்ப அருமையா இருந்தது விஜய் மேடம் உங்களுடைய பேச்சு. இதன் மூலம் உங்களுடைய பேச்சு மேலும் மேலும் வளரணும். உங்களுடைய பேச்சு மறுபடியும் நாங்க யூடியூப் மூலமும் எல்லா மூலியம் மேலும் புகழ் பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி கார்த்தியாயினி மேடம், உங்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு எல்லாருக்குமே இனியதொரு ஆண்டா அமைய போகுது. அது இந்த சத் சங்கம் அதுக்கான ஒரு துவக்கம். அனுராதா மேடம் வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம். தேங்க்யூ சோ மச் பூரணி அண்ட் நீங்க ஆர்கனைசேஷன் இந்த டாக் ஆர்கனைஸ் பண்றதுல. எனக்கு நிஜமாவே இந்த கோவில் பத்தி அவ்வளவு தெரியவே தெரியாது, கரூர் பத்திலாம். பட் ரொம்ப நல்லா இருந்தது விஜயோட டாக். அண்ட் நாங்களும் இன்னும் ஹிந்து சென்டர்ல கூட அவங்கள இன்னும் டாக்ஸ் இன்வைட் பண்றதா இருக்கோம். ஸோ நீங்க அது இல்லாம அட்டென்ட் பண்ணி நிஜமா அவங்க நான் லதாட்ட சொன்ன மாதிரி நாங்க வெறும் கேள்விதான் பட்டிருக்கோம் அருளாளர்னு யாருன்னு. விஜய் நாங்க இந்த காலத்தையும் அது மாதிரி பாக்குறது ரொம்பவே அன்யூஷுவல். அவங்களோட அந்த போய்ட்ரிஸ், அவங்களுக்கு கடவுள் ரிவீல் பண்ண நாலேஜ் எல்லாம் இட்ஸ் கிரேட், வண்டர்ஃபுல். இட்ஸ்
nice way to end this year actually. Thank you so much. தேங்க்யூ. நன்றி அனுராதம்மா, உங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பூர்ணி வணக்கம். ஸ்ரேயா வாங்க. ஸ்ரேயா வணக்கம். வணக்கம். இனிய புத்தாண்டு வணக்கம் இனிய எல்லாருக்குமே. புத்தாண்டு வாழ்த்து. நல்ல ஒரு மார்கழி நன்னாள்ல அப்படியே கோவில் பின்னணியில அம்பாள் வந்து பேசுற மாதிரியே இருந்தது. கரூர் அப்படின்னா பால் தான் தெரியும், கரூரை பத்தி வேற எதுவுமே தெரியாது. அந்த பக்கம் போனதே இல்லை. அதுவும் வந்து கரூர்ல இவ்வளவு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி யோசிச்சு, அதுவும் ஏன்னா கரூர்னு கரூரார் நினைவுக்கு வந்தது. ஆனா அந்த அவங்க சொன்ன அந்த இதுல முக்கியமா அந்த வந்து கருவுற மாட்டாத ஒரு நிலை ஏற்படும், இன்னொரு கருவுக்குள் போகாத, இன்னொரு முறை பிறவி எடுக்காத நிலை ஏற்படும் அப்படின்ற அந்த இதுல யோசிச்சுட்டு நிறைய பாடத்தை நிறைய இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தீங்க. இப்ப அவங்க கேட்ட மாதிரி தொண்டலாம்னு அதை சர்ச் பண்ணலாமா, இதை சர்ச் பண்ணலாமா, அதை பாடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அழகா ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க. ஆணிலையப்பா அப்படின்னு சொன்னா போதும் எல்லாத்துக்குமே அந்த ஒரு இது அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்க நீங்க. அதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற போது அந்த ஒரு டீகோடிங், அது ஒரு குட்டி அந்த ஒரு சின்னதா வந்து ஈஸியா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நிறைவான ரொம்ப பரிபூரணமான ஒரு உணர்வை கொடுத்துருக்குது. உங்களை பார்க்கும் போதே நீங்க பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. நீங்க பேசுறத வந்து பார்த்துட்டு இருந்தாலே அவ்வளவு தெய்வீகமா இருக்குது. ரொம்ப நன்றி மாறும். இந்த தளம் ஏற்படுத்திக்கிறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸ்ரேயா நன்றி. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸ்ரேயா, நீங்க எல்லாரோட இப்ப கருத்துக்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட ஒரு பக்தி பாடலோட நிறைவு பண்ணலான்றதும் ஒரு வேண்டுகோள். நீங்க அதுக்கு ப்ரிப்பேர். வேற யாரும் உங்களோட ஏதாவது கருத்துக்கள் இல்ல கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா பாபி 74 ப்ரொஃபைல்ல இருந்து யாரோ பிங் பண்ணிருக்கீங்க. வணக்கம் பாபி 74 ப்ரொஃபைல். ஜோதிஷரம்மா வேற எதுவும் கேட்க விரும்புறீங்களா? கை ரைஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல கை உயர்த்தி இருக்கீங்க, அதை எதுவும் கேட்கணுமா? இல்ல சரி சரி. பாபி 74 ப்ரொஃபைல் எதுவும் கேட்க விரும்புறீங்களா? ஓகே. இந்த புத்தாண்டை நம்ம இப்படி துவங்கி வைக்கிறோம். இந்த நன்றியுரையோட ஒரு பக்தி பாடலும் கொடுத்து சொல்லுங்க. பாபி 74 ப்ரொஃபைல், உங்க பேரு தெரியல. ப்ரொஃபைல் ஜெயலட்சுமி மேடம். ரொம்ப அருமையா இருந்தது நீங்க பேசுனது. மார்கழியை பத்தி சிறப்புகள் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. கேட்க அருமையா இருந்துச்சு. அது மாதிரி ஆணிலை அப்பர் கோயிலை பத்தி இன்னும் அருமையா சொல்லியிருந்தாங்க. வாழ்த்துக்கள் மேம். இன்னும் நீங்க நிறைய இதை மாதிரி பேசணும், உங்களுக்கு நிறைய அருள் கொடுக்கணும் இந்த ஆணிலை அப்பர். வாழ்த்துக்கள். பண்ணதுக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றிங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி ஜெயலட்சுமி மேடம், உங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். காயத்ரி அருணாச்சலம் மேடம் வணக்கம். வணக்கம், நான் கரூர்ல இருந்து பேசுறேன். விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ரைட் ஃப்ரம் காலேஜ் ஐ நோ ஹர். ரொம்ப சந்தோஷம் விஜி. இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு மறுபடியும் ஒரு நியூ ஜேர்னியா இருக்கும் நம்புறேன். உங்களோட ஸ்பீச் ஃபுல்லாவே நான் கேட்டேன், வீட்டுல ஃபேமிலி எல்லாருமே கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர். இந்த ஜேர்னி இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. உங்களோட எக்ஸாம்பிள்ஸ், உங்களோட ஸ்பீச், உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆஸ் யூஷுவல் நீங்க காலேஜ்ல இருந்து எப்படி பண்ணுவீங்களோ அதே பண்றீங்க. ஸோ இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆஸ் அ ஃப்ரெண்ட் மை பெஸ்ட் விஷஸ். கண்டினியூ தி ஜர்னி. தேங்க்யூ சிவதா. ஒரு நல்ல சிநேகிதி உங்களுக்கு இன்னைக்கு உங்களோட இணைஞ்சு உங்களை வாழ்த்துற தருணமா இருந்திருக்கு. ரொம்ப நன்றி காயத்ரி மேடம். உங்களுக்கும் இனிய புத்தாண்டு, உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய புத்தாண்டா இது அமையணும் இறைவனை வேண்டிக்கிறோம். இந்த 174வது வாரம் இப்படியான ஒரு நிகழ்வா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. வர்ற வாரம் 175வது வாரமா இருக்க போகுது. ஒரு சிறந்தது ஒரு ஆண்டா அதை துவக்கி வைக்கிறது நம்மளுக்கும் அது ஒரு மைல் ஸ்டோனா 3.5 வருஷத்துக்கு அப்புறமானதாக இருக்க போகுது. ஸ்ரேயா, உங்களோட நிறைவு நன்றியுரையோட ஒரு பக்தி பாடல் அதோட நம்ம இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்வோம் நான் வேண்டுகோள வைக்கிறேன். திடீர்னு கேட்டுட்டீங்க. புத்தாண்டு ரெசல்யூஷன் சொல்லுவாங்க, அது மாதிரி இல்லாம பாரதியாரோட ஒரு பாடலோட மேபி
ஷியோர். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் ஓம் ஓம். இந்த புத்தாண்டுல இந்த இதோட பாரதியோட கனவு எல்லாரோட கனவுமா இதெல்லாம் நமக்கு நினைக்கணும்னு சொல்லி, ஏன்னா திடீர்னு கேட்டுட்டீங்களா, திடீர்னு வாயில வந்ததெல்லாம் வந்து சில வரிகள் நடுவுல விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவரோட அந்த அருளோடையும் ஆணிலேப்பர் அருளோடையும் பெருமாளோட அருளோடையும் எல்லாரோட இதோடையும் இந்த புத்தாண்டு நமக்கு இது எல்லாத்தையும் திறந்து கொடுக்கணும், இந்த ஒரு தெய்வீக கதவை திறக்கட்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோட உங்க எல்லாரோட ஆசைகளோடையும் அன்போடையும் எல்லாருக்கும் நன்றி. இனிய புத்தாண்டு வணக்கம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கரூர் விஜயலட்சுமி மேடமுக்கும் பெரிய நன்றிகள், வணக்கங்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலா இந்த கரூர் ஆணிலேப்பர் எப்படிங்கறது இன்னைக்கு இவங்க பாடினாங்க இல்லையா, பாரதியரோட வார்த்தை, இது அப்படியே இந்த பெருமானுக்கு சூட் ஆகிற மாதிரி அந்த வார்த்தையை அவர் பாட வச்சிருக்காரு. அதுதான் அந்த பெருமான் என்ன விஷயத்த சொல்லணுமோ அது எப்படியும் அசரீரியாகவும் இந்த பெருமான் நிறைய இடத்துல சொல்லுவார். அவருடைய ஸ்பெஷல் இதுல அதுவும் ஒன்று. அதனால இது ஆணிலேப்பர் இந்த மனதில் உறுதி வேண்டும்னு, சிந்தனைகள் துயர் நீங்களாவே மனம் திடம் தரும், மனம் திடம் பெற்றாவே ஆன்மாவும் திடம் பெறுங்கிற அழகா ஒரு கோர்வையா அந்த எண்டிங் பாட்டையும் பெருமானே அருள் பாதிச்சிருக்காரு அப்படிங்கறது. அதுதான் திடீர்னு நீங்க பாடுங்கன்னு எனக்கு எதுவுமே மைண்ட்ல வரவே இல்லை. அது நீங்க சொல்ற மாதிரி அது அவர் வந்து ஆணிலேப்பர் வந்து சரி இத பாடு அப்படின்னு சொன்ன மாதிரி ஆக்சுவலா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த பேப்பர்ஸ் இருந்தது, பட் நான் இது பேருக்குதான் தேடிட்டே இருக்கேனே தவிர எதுவும் என் கண்ணுல தென்படவே இல்லை. நான் எழுதி வச்சது எதுவுமே நான் பார்க்காம நான் பாட்டுக்கு அப்படியே கடை கடை நான் தேவாரத்தை மட்டும் வச்சுட்டு நான் பாட்டுக்கு சொன்னதுதான். ஆனா ப்ரிப்பேர்டு பேப்பர் வச்சது தேர். அது எதுவுமே நமக்கு அந்த இடத்துல கண்ணுல அது அந்த டைம்ல படாமதான் இருக்கு. அதுதான் ஆணிலேப்பருடைய அப்பன்ற வார்த்தையே இன்னைக்குதான் காதுலயே விழுந்திருக்குது. ஏதோ வந்து அவர் தானாவே இன்னைக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அந்த அருள் வந்து அது தென்படுது, வானகம் இங்கு தென்பட வேண்டும் அப்படின்ற மாதிரியே தான் இருக்குது. நீங்க அந்த பின்னணி இதுவுமே வந்து அந்த வானகமே இருக்கிற மாதிரிதான் இருக்குது. அந்த வான்ஸ்தலம் தான். ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. ரொம்ப தெய்வீகமா இந்த ஆண்டு நிறைவு பெற்று அடுத்த ஆண்டுக்கான ஒரு அருமையான ஒரு இது புலப்படுது. ரொம்ப நன்றி, தெய்வீகம். நன்றி நன்றி. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி நன்றி கீதா அம்மா, ஜோதிஸ்வரம்மா நன்றிம்மா. நன்றி நன்றி நன்றி. காத்தியாயினி அம்மா வணக்கம், நன்றி. காயத்ரி மேடம் வணக்கம், நன்றி. ஷியாமலா மேடம் நன்றி. ஸ்ரேயா மேடம் நன்றி. கரூர் விஜயலட்சுமி மேடம் மிகப்பெரிய நன்றி, வணக்கங்கள்.